الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين نبينا محمد بن عبد الله خاتم النبيين والمرسلين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. وبعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما وارزقنا فهما. اللهم آمين. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் ஆரம்பிக்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், நாம் கிதாபு தௌஹீதுடைய இன்னொரு பாட வகுப்பில் ஒன்று கூடியுள்ளோம். இதற்கு முன் உள்ள பாடங்களில் அல்லாஹ்வை எப்படி ஈமான் கொள்வது, அதாவது தௌஹீதுல் உலூஹியா சம்பந்தமாக எப்படி நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும், ஷிர்க்கை கண்ட பயம் எவ்வாறு நமக்குள்ள இருக்கணும், அதே சமயம் எந்த அடிப்படையில் நம்ம வாழ்க்கையில் ஷிர்க் வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது, அது சம்பந்தமாக ஒன்றா பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்னொரு பாடத்தின் கீழ், இன்னொரு தலைப்பின் கீழ் நாம் இங்கே படிக்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடத்தின் தலைப்பாக இந்த புத்தகத்தை எழுதி இயற்ற இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அலைஹி ரஹ்மான் அவங்க இந்த பாடத்துக்கு தலைப்பு கொடுத்திருப்பாங்க, பாபு கௌலில்லாஹி தஆலா, அல்லாஹுடைய வார்த்தை, அல்லாஹுடைய ஒரு வசனத்தை, குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை இந்த பாடத்தின் தலைப்பாகவே கொடுத்திருப்பாங்க. இந்த கிதாபுடைய சிறப்பம்சங்கள்ல இதுவும் ஒன்று. இந்த கிதாபுகளில் இருக்கக்கூடிய சில பாடங்களுக்கு தலைப்பாக அந்த பாடம் சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு ஆயத்தையே கொடுத்திருப்பாங்க. இது நிறைய புத்தகங்கள்ல, இஸ்லாமிய புத்தகங்கள்ல பார்க்க முடியாது. நல்ல பெயர் போன பிரபலமான ஹதீஸ் புத்தகங்கள் எடுத்தாலும் சரி, ஒரு சில தலைப்புகள், ஒரு சில பாடங்களுடைய தலைப்புகள் அண்ட் ஒரு சில தலைப்புகளும் கூட அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம் இருக்கும். அந்த அடிப்படையில் நாம் இந்த கிதாபை ஆரம்பிச்சதிலிருந்து இன்னைக்கு பார்க்க போற இந்த தலைப்பு வரைக்கும், இதுக்கு முன்ன வரைக்கும் எந்த ஒரு தலைப்பும் ஆயத்து சம்பந்தமாக கிடையாது. இமாம் அவங்களுடைய ஒரு கருத்தை கொடுத்துருப்பாங்க, இது பண்றது ஷிர்க், இது பண்றது இது, அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. நாம் இன்னைக்கு இந்த கிதாப் சம்பந்தமாக படிக்கிற முதல் பாடம் இது. இதன் தலைப்பு இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அலைஹி ரஹ்மான் குர்ஆன் வசனத்தையே தலைப்பாக கொடுத்திருப்பாங்க. பாபு கௌலில்லாஹி தஆலா, அல்லாஹுடைய இந்த கூற்று தலைப்பாக இருக்குது. எந்த கூற்று? அல்லாஹ் சொல்லுவாங்க குர்ஆன்ல, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், யுஷ்ரிகூன மா லா யக்லுகு ஷைஅன் வ ஹும் யுக்லகூன் வ லா யஸ்ததீஊன லஹும் நஸ்ரா வலா அன்ஃபுஸஹும் யுன்ஸரூன். இங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷிர்க் செய்யக்கூடிய நபர்களை முன்னிறுத்தி கேள்வியாக கேட்கிறான், யுஷ்ரிகூன மா லா யக்லுகு ஷைஆ வ ஹும் யுக்லகூன். எந்த ஒரு பொருளையும், எந்த ஒரு படைப்பையும், எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் கூட படைக்காத அவைகளை இந்த மக்கள் எனக்கு இணை கற்பிக்கிறார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய கேள்வி ரொம்ப ஈஸியா இருக்குது. எதையுமே படைக்க முடியாத ஒரு சில விஷயங்களை மக்கள் எனக்கு இணையாக கற்பிக்கிறாங்களா? வஹும் யுக்லகூன். இந்த சமயத்துல அவங்களே படைக்கப்பட்டவங்க தான். அப்ப யார மக்கள் இணை கற்பிக்கிறாங்களோ அல்லாஹ்வுக்கு, அவங்க எதையுமே படைக்கல, மாறாக அவங்களே படைக்கப்பட்டவங்க தான். மனிதர்கள் நாம் படைக்கப்பட்டவங்க. யாரை கொண்டு நம்ம படைக்கப்பட்டிருக்கோம்னா, அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை படைச்சிருக்கான். படைப்புனாலே அதுக்கு ஒரே பதில் அல்லாஹ் மட்டும்தான். இங்க நமக்கு அல்லாஹ் கேள்வியாக கொடுக்கிறான், வஹும் யுக்லகூன், அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவங்க தான் மஹ்லூக்காக இருக்கிறாங்க. இத்தனைக்கு வேற எந்த படைப்பையுமே படைக்காத இந்த சிலைகள் இல்ல வலிமார்கள். ஏன்னா இந்த வசனம் இறங்கும் பொழுது நபியுடைய காலகட்டத்தில் இந்த மாதிரி தர்காக்கள், கபறுகளை வணங்கக்கூடிய பெரிதளவு பழக்கம் கிடையாது.
ஒரு சில சிலைகளை வணங்குவாங்க. எப்படி வணங்குவாங்க? அல்லாஹ் கிட்ட எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை இவங்க பண்ணுவாங்க. அதனால இவங்களை நாங்க ஒரு வசீலாவாக தேர்ந்தெடுக்கிறோம், எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையான ஒரு தொடர்பாக தேர்ந்தெடுக்கிறோம் சொல்லி வணங்கி வந்தாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்தா அவங்க ஷிர்க் பண்றாங்க. எப்படிப்பட்ட ஷிர்க்? அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா கண்ணியங்களையும் அல்லாஹ்வுக்கு கொடுக்காம ஒரு சில கண்ணியங்களை அல்லாஹ் அல்லாத இந்த சிலைகளுக்கு கொடுத்து ஷிர்க் பண்றாங்க. அல்லாஹ் அதை இங்க விளக்கமா சொல்லி கொடுக்கிற, மாலா யஹ்லுகு ஷைஅன், எதை இவங்க ஷிர்க் பண்றாங்களோ, எதை எனக்கு இணையா கற்பிக்கிறாங்களோ அது எதையுமே படைக்கல. இன்னும் சொல்ல போனா அந்த சிலைகளும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. இது ஒண்ணு புரிஞ்சுக்க முடியும். இன்னொன்னு, இவங்களை வணங்கக்கூடிய மனிதர்களுமே நான் படைத்தவன் தான், நான் தான் அவங்களையும் படைச்சிருக்கேன். இங்க அல்லாஹ் வெளிப்படையா சொல்லிட்டான், வலா யஸ்ததீஊன லஹும் நஸ்ரா, இன்னும் அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் அவங்களால எதிர்பார்க்க முடியாது. இந்த சிலைகள் மூலமாக எந்த ஒரு உதவியும் செஞ்சிட முடியாது, மக்கள் எதிர்பார்க்க முடியாது. என்னதான் மக்கள் எதிர்பார்த்தாலும் அவங்களுக்கு உதவிகள் அந்த சிலைகள் செஞ்சிட முடியாது. இது ஒரு பக்கம் நமக்கு தலைப்பாக கொடுத்து நமக்கு இத விளக்க இமாம் அவங்க உணர்வாங்க, முன் வராங்க. எந்த விஷயம் அல்லாஹ்விற்கு நாம் செய்ய வேண்டுமோ அது அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்யணும். சரி, இப்ப அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நாம இப்ப அல்லாஹ்ன்ற அந்த பெயரை விட்டுட்டு நாம இறைவனை வணங்குறோம். அப்ப நாம வணங்கக்கூடிய இறைவன் இல்ல வணக்கங்களுக்கு தகுதியான இறைவன், அவனுக்குன்ற சில குணங்கள் இருக்கணும் தானே. இப்ப நான் என்னுடைய எல்லா விஷயங்களையும் வேலைகளை ஒதுக்கிட்டு ஒரு சில நேரங்களை நான் என்னுடைய இறைவனுக்காக நான் கொடுக்கிறேன், என்னுடைய எல்லா விஷயங்களையும் இறைவனுக்காக நான் தியாகம் பண்ண ரெடியா இருக்கேன். அப்ப அந்த இறைவனுக்கு நாம ஒண்ணு பண்றோம் அப்படின்னா அந்த இறைவன் அப்படிப்பட்ட வல்லமை வாய்ந்தவனா இருக்கணும், தகுதி முதல்ல இருக்கணும். அதனாலதான் நாம் என்ன சொல்லுவோம், லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன அர்த்தம்? லா இலாஹ இல்லல்லாஹுக்கு லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான இறைவன் யாரும் கிடையாது. அந்த தகுதி நமக்கு வேணும். நாம அந்த தகுதியை கண்டறியணும். வெறும் எதுவுமே எந்த ஒரு தகுதியும் இல்லாத ஒரு கல்ல மண்ண ஒரு சிலைய ஒரு கபரை நாம அல்லாஹ்வை போல இறைவனை போல பார்க்கிறது, கண்ணியம் செலுத்துறது எல்லாம் நமக்கு சரி கிடையாது. இங்க நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க அல்லாஹ்வின் வசனம் மூலமாக, நீங்க ஒரு இறைவனை வணங்கணும் அப்படின்னா அந்த இறைவனுக்குள்ள இருக்க வேண்டிய அந்த குவாலிட்டிஸ் எப்படி இருக்கணும்? அந்த இறைவன் முதல்ல படைக்கணும். அந்த இறைவனுக்கு படைத்தல் அப்படின்ற குணம் இருக்கணும். எந்த ஒரு படைப்பு சம்பந்தமான குணம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க எப்படி வணங்குறதுக்கு உங்களுக்கு மனசு வருது? அல்ல நம்முடைய வணக்க வழிபாடுகள் தொழுகையாக இருக்கட்டும், இல்ல சும்மா கேட்கிற துவாக்களாக இருக்கட்டும், இல்ல அல்லாஹ் கிட்ட வேண்ட தேவைகளா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே நம்ம யாருக்கு செய்யறோம், யாருக்காக செய்யறோம், என்ன எதிர்பார்ப்பு பண்ணி நம்ம எந்த எதிர்பார்ப்போட பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதுக்கு நமக்கு ஒரு முடிவு வேணும். நம்முடைய வணக்கங்கள் போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும். யாருக்கு போகுது? அந்த இறைவன் எப்படிப்பட்ட குணங்கள் கொண்டிருக்கணும். இதை பத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நிறைய சொல்லியும் கொடுத்திருக்கான். அது சம்பந்தமான வசனங்கள் நமக்கு வரக்கூடிய பாடங்கள்ல வரவும் போது. இங்க நமக்கு அல்லாஹ் இங்க மார்க்கம் சம்பந்தமான ஒரு ஆதாரத்தையும் கொடுக்கிறான். இது நம்ம குர்ஆன்ல உள்ள வசனம், மார்க்கத்தின் ஆதாரம் இப்படியும் கொடுக்கிறான். அதே போல நம்முடைய அறிவுக்கு எட்டக்கூடிய அளவுக்கும் அல்லாஹ் இங்க சொல்லி கொடுக்கிறான். லாஜிக்காவும் நமக்கு அல்லாஹ் எவிடன்ஸ் முன் வைக்கிறான். என்னது? நார்மலா நான் ஒருத்தனை வணங்கணும் அப்படின்னா அவனுக்கு தகுதி இருக்கணும் வணங்கப்படுறதுக்கு. இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் நமக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான், எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கான், எனக்கு தேவையான எல்லாத்தையும் அவன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் நான் உள்வாங்கிக்கிட்டு திருப்பி கொடுக்கும் பொழுது அவனுக்கு கொடுக்காம வேற யாருக்கோ கொடுப்பேன் அப்படின்னா அல்லாஹ் இதைத்தான் சொல்றான், எனக்கு நீங்க பண்ணக்கூடிய அநியாயம் இது. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய பெரிய அநியாயம் தான் இந்த ஷிர்க் செய்யறது. இது அல்லாஹ்வுக்கு மட்டுமே நாம செலுத்தக்கூடிய ஒண்ணு. எக்ஸாம்பிள், ரோட்ல பாக்குறோம்ல இந்த நாய்கள்லாம், என்னைக்காவது நம்ம கிட்ட பிஸ்கெட் எஞ்சி இருக்கும், இல்ல சும்மா இருக்கும், அந்த பிஸ்கெட் 2 துண்டு போடுவோம், அந்த நாய் சாப்பிட்டுரும். பிறகு நம்மள எத்தனை நாள் கழிச்சு பார்த்தாலும், இல்லை எத்தனை முறை கழிச்சு பார்த்தாலும், எத்தனை முறை பார்த்தாலும் நம்ம பின்னாடி வந்துகிட்டு இருக்கோம் வாழை ஆட்டிக்கிட்டு. ஏன்னா நம்ம கிட்ட இருந்து ஒரு சில உணவுகளை சாப்பிட்டு இருக்கு. சும்மா இந்த 1-2 பிஸ்கெட்டுகளை சாப்பிட்டு அந்த நாய்க்கு இருக்கிற நன்றி கடன் கூட வாழ்க்கை முழுக்க நாம அல்லாஹ் கொடுக்கறத சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்.
அப்ப இந்த நாய்க்கு இருக்கிற அந்த நன்றி கடன் கூட ஒரு மனிதனாக எனக்கு இல்லை. ஏன்னா அல்லாஹ் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறான். திருப்பி அவனுக்கு எந்த இபாதத்தும் பண்ணாம வேற யாருக்கோ பண்றது இல்ல பண்ணாமலே இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இது புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொன்ன ஆதாரமா இருந்தாலும் சரி, நம்ம அறிவுக்கு இலகுவாக எட்டக்கூடிய ஆதாரங்களே ஒன்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது சம்பந்தமாக குர்ஆன்ல சொல்லும் பொழுது சொல்லி கொடுப்பான், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, துரிப மஸலுன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு உதாரணத்தை எடுத்துரைக்கின்றான். ஃபஸ்தமிஉ லஹு, அதை கண்ணியமாக கவனமாக மரியாதையுடன் கேளுங்கள். ஃபஸ்தமிஉ லஹு, முழு கவனம் செலுத்தி அந்த உதாரணத்தை கேளுங்க. அல்லாஹ்வே சொல்ற அழைப்பு கொடுக்குற முதல்ல நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க போறேன், அதை கவனமாக கேளுங்க. என்ன எக்ஸாம்பிள் அது? இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர்த்து நீங்கள் அழைக்கக்கூடிய வணங்கக்கூடிய எந்த பொய்யான இறைவனாக இருக்கட்டும், லை யஹ்லுகு துபாபன், ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. அல்லாஹ்வை தவிர நீங்க வணங்கக்கூடிய எது வேணா இருக்கட்டும், ஒரு ஈயை கூட அது படைச்சிட முடியாது. அல்லாஹ் பிறகு சொன்னா, அந்த ஒரே ஒரு ஈயை படைக்கிறதுக்காக வணங்கப்படுகின்ற அல்லாஹ்வை தவிர எல்லா தெய்வங்களும் ஒன்று சேர்ந்தாலும் சரி, உண்மையான இறைவன் அல்லாஹ் தான் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆனா இருந்தாலுமே உலகத்தில் அல்லாஹ் அல்லாத மற்ற தெய்வங்கள் வணங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, பொய்யான தெய்வங்கள்னு சொல்லுவோம். இந்த பொய்யான தெய்வங்கள் எல்லாமுமே ஒன்று சேர்ந்து ஒரே ஒரு ஈய படைக்க நாடுனாலும், ஒரு சிலை கிடையாது, ஒரு தெய்வம், எல்லா தெய்வங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு ஈயை படைக்க நாடினாலும் அவைகளால் படைக்க முடியாது. அல்லாஹ் பிறகு சொன்னா, ஈய படைக்கிறது என்னப்பா அது பெரிய இது, இந்த விஷயம் அந்த சிலைகள் அந்த தெய்வங்கள் கிட்ட இருந்து அந்த தெய்வங்களுக்கு படைக்கப்பட்ட அந்த வஸ்துக்கள் பொருள்கள் இருக்கும்ல, அதன் மீது ஈ அமர்ந்திருந்தா, இல்ல அந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் ஒரு தின்பண்டத்தை ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போச்சு ஈ அப்படின்னா, லா யஸ்தன்கிதுஹு மின்ஹு, அது கிட்ட இருந்து தன்னுடைய பொருளை கூட பாதுகாக்கிற சக்தி அதுகளுக்கு இருக்காது. அல்லாஹ் நமக்கு இவ்வளவு தெளிவா டிரான்ஸ்பரண்டா நமக்கு சொல்லி கொடுக்கிறான். அல்லாஹ் அல்லாத எல்லா தெய்வங்களும் ஒண்ணு சேர்ந்தாலும் சரி ஒரு ஈயையும் படைக்க முடியாது. ஈய படைக்கிறது இதெல்லாம் பெரிய விஷயம். அல்லாஹ் சொல்றான், படைக்கிறத விடுங்க, அந்த தெய்வங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சில பொருள்கள் இருக்கும்ல, அதை அந்த ஈ கொண்டு போனாலும் அந்த கொண்டு போற ஈ கிட்ட இருந்து தன்னுடைய பொருளை கூட அந்த சிலைகள் தெய்வங்களால தடுக்க முடியாது. இவ்வளவு ஒரு கேடு கெட்டு எந்த ஒரு தன்மையும் இல்லாத இந்த சிலைகளை தான் நீங்க வணங்கிட்டு இருக்கீங்க. அல்லாஹ் பிறகு சொன்னா, அந்த சிலைகள் கிட்ட கேட்கிற இந்த மனிதர்களும் பலவீனமானவர்கள் தான். இந்த மனிதர்கள் கேட்கிற அந்த சிலைகளும் பலவீனமானதுதான், அதுக்கு எந்த ஒரு பலமும் கிடையாது. புரிஞ்சுக்கணும், என்னுடைய தேவைக்கு நான் யாரை அணுகிறேன்? எனக்கு 10 ரூபாய் தேவை, எக்ஸாம்பிளுக்கு. உங்ககிட்ட காசு இருக்கும், எனக்கு தெரியும் உங்ககிட்ட 50 ரூபா இருக்கு, நான் போய் கேட்பேன் 10 ரூபா தாங்க. இப்ப நான் போய் ரோட்ல போற பிச்சைக்காரங்கிட்ட போய் 10 ரூபா தாங்க கேட்க முடியுமா? முடியாது இல்ல. எனக்கு தெரியும் நான் யாருக்கிட்ட கேட்கணும். நான் கேட்கிறவங்க கிட்ட நான் கேட்கக்கூடிய பொருள் தரக்கூடிய சக்தி இருக்கா இல்லையா, அது தெரிஞ்சுக்கணும். இங்க அல்லாஹ் அதான் சொல்லி கொடுக்கிறான், உங்களுக்கான தேவைகள் எல்லாத்தையுமே கொடுக்கிறது நான் தான். அந்த இறைவனை விட்டு யாருகிட்டையும் நீங்க இதையும் கேட்க கூடாது. அல்லாஹ் பிறகு சொன்ன கடைசியாக, மா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி, அல்லாஹ்வை எந்த அளவுக்கு புரிந்துக்கணுமோ, அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை எந்த அளவுக்கு மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு மனிதன் தெரிந்து கொள்வது கிடையாது. மனிதன் அல்லாஹ்வை முறையாக புரிந்து கொள்வதே கிடையாது. இன்னல்லாஹ லகவிய்யுன் அஸீஸ், நிச்சயமாக அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக பெரிய பலம் கொண்டவன், சக்தி கொண்டவன், பேராற்றலுடையவன். அல்லாஹ் ஏன் இதை சொல்லணும்?
இங்க பேராற்றல் உடையவன், கவி, அசீஸ், இப்படி அல்லாஹ்வுடைய பலம் சார்ந்த பெயர்களை இந்த ஆயத்தின் கீழே அல்லாஹ் கொண்டு வரணும்னா இதுக்கும் பெரிய படிப்பினை இருக்கு. அல்லாஹ் இந்த வசனம் என்ன சொல்லி கொடுத்தான்? ஒரு ஈயை கூட படைக்க முடியாது, இல்ல அவங்க கிட்ட இருந்து ஒரு ஈ ஏதாச்சும் கொண்டு போன அந்த ஈயை கிட்ட இருந்து தடுக்கவும் வாங்கவும் முடியாது. எந்த ஒரு பலம் இல்லாத ஒன்னு இதுவாகத்தான் தெய்வங்கள் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வணங்கிட்டு இருக்கீங்க. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்கு. ஹதீஸ் குதுசில அல்லாஹ்வுடைய வார்த்தையை நபி நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. அல்லாஹ் சொல்லுவான், இந்த உலகத்துல உள்ள எல்லா மனிதர்களும் இந்த ஊர்ல இல்ல, பள்ளியில இல்ல, இந்த நாட்டுல இல்ல. அல்லாஹ் சொன்னா இந்த உலகத்துல உள்ள எல்லா மனிதர்களும், மனிதர்கள் மட்டும் கிடையாது, எல்லா ஜின்களும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் எல்லா ஜின்களும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல நின்று அல்லாஹ் கிட்ட தன்னுடைய எல்லா தேவைகளையும் கேட்டாலும் அல்லாஹ் அந்த எல்லா மனிதர்களுக்கும் எல்லா ஜின்களுக்கும் ஒரே நேரத்தில் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அதே இடத்துல கொடுத்து தீர்த்தாலும் அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய கஜானாவில் இருந்து எதுவுமே குறையாது. அப்படியே நீங்க எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கணும்னா நபி இதுவும் சொல்லி கொடுத்தாங்க. கடல் இருக்கும்ல, கடல்ல ஒரு ஊசிய கடலுக்குள்ள விட்டு வெளியெடுத்தா எவ்வளவு அந்த ஊசியில தங்குமோ சொற்ற நீரும் கிடையாது. ஏன்னா தண்ணியிலிருந்து எடுத்தா கொஞ்சம் நீர் சொட்டும் தெரியுமா, சொட்டிட்டு எவ்வளவு அந்த ஊசில ஒட்டிட்டு கிடக்குமோ அந்த அளவுக்கு கூட அல்லாஹ்வுடைய கஜானா எதுவும் குறையாது. சுப்ஹானல்லாஹ். எப்ப உலகத்துல உள்ள எல்லா மனிதர்களும் எல்லா ஜின்களும் ஒரே நேரத்துல எல்லாத்தையும் கேட்டு அவங்க கேட்ட எல்லாத்தையும் அதே சிட்டிங்ல அதே இடத்துல அல்லாஹ் கொடுத்து முடிச்சாலும் அல்லாஹ்வுடைய இந்த கஜானா எதுவும் குறையாது. சுப்ஹானல்லாஹ். இப்படி அல்லாஹ் பேராற்றல் மிகப்பெரிய பலம் கொண்டவனா இருக்க, அவனை விட்டுட்டு வேற யாருக்கிட்ட போய் நிக்கிறது, கேட்கறது, வணங்குறது, சஜிதா பண்றது, இதெல்லாம் நல்ல ஒரு அடியானுக்கு, அறிவுள்ள ஒரு அடியானுக்கு சரி கிடையாது, முறை கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்க இதுவும் சொல்லிட்டு பிறகு அல்லாஹ் நமக்கு புரிய வச்சு காண்பிப்பான். சரி, அல்லாஹ் பத்தி பேசுறோம், இப்ப யாரும் அல்லாஹ் பத்தி போல, நாங்க வலிமார்களுக்கு பத்தி போறோம், நான் கபர்ல இருக்கிற வலிகளை பத்தி பேசுறாங்க. அல்லாஹ்க்கு அவ்வளவு பேர் சக்திகள் நான் கொடுக்கல வலிமார்களுக்கு, ஆனா வலிமார்களுக்கு கண்ணியம் இருக்குன்னு சொல்றோம், அவங்க கிட்ட போய் கேட்கிறோம். அப்படின்னா உண்மையிலேயே வலி அப்படின்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஈமான், தக்வா, நல்ல அமல்கள், இந்த அடிப்படையில யார் முன்னேர்ந்து இருப்பாங்களோ அவங்க தான் வலி. அந்த அடிப்படையில யார் மிகப்பெரிய வலியா இருக்க முடியும்? ஈமான்ல, அமல்கள்ல, தக்வால யாரு ரொம்ப பெயர் போயிருப்பாங்களோ, உயர்ந்த கட்டத்துல இருப்பாங்களோ அவங்க தான் வலியினுடைய அந்தஸ்து அடைவாங்க. அவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய அவுலியா, வலிமார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். அப்ப அந்த அடிப்படையில் யோசிக்கும் பொழுது யாரு வலிமார்களுடைய லிஸ்ட்ல டாப்பா இருக்க முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாஷா அல்லாஹ். இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நபியை பத்தி சொல்லும் போது நம்ம நிறைய படிச்சிருப்போம். நபிக்கே அந்த ஆற்றல் கிடையாது. இன்னைக்கு போய் நிக்கிறாங்கல்ல கவருகிட்ட, என்னுடைய தேவைகள் செஞ்சு கொடுங்க, மரத்தை தொட்டில் கட்டுவாங்க, போய் முத்தமிடுவாங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்காக. அல்லாஹ்க்கு சின்ன சின்ன விஷயங்கள் அது, ஆனா அந்த கபர்ல இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே பண்ணி முடிக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய நபியை பத்தி சொல்லுவான். வலிமார்கள்னாலே நபி தான் முதல்ல, நபிக்கு பிறகு சஹாபாக்கள், பிறகுதான் மத்த தாபீன்கள் வருவாங்க. அல்லாஹ் அந்த சிறந்த வலியாக இருக்கக்கூடிய நபியை பத்தி நபி கிட்ட உலக மக்களுக்கு சொல்லுங்க என்று அல்லாஹ் கட்டளையிடும் குர்ஆன்ல. அல்லாஹ் சொல்லுவான் சூரத்துல் ஜின்ல, நபியே நீங்க மக்களுக்கு சொல்லுங்க, குல் இன்னி லா அம்லிகு லகும் தர்ரன் வலா ரஷதா, நான் உங்களுக்கு எந்த ஒரு நல்லதையும் தீயதையும் செஞ்சிட முடியாது. அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், நபியே நீங்க உலக மக்களுக்கு சொல்லுங்க, நபியாக முஹம்மதாக என்னால உங்களுக்கு எந்த ஒரு நல்லது கெட்டதும் ஆகாது. உங்க நல்லது கெட்டதுக்கு நான் மாலிக்கு கிடையாது, நான் அதிபதி கிடையாது. பிறகு அல்லாஹ் சொல்றான், குல் நபியே அந்த மக்களுக்கு இதையும் சொல்லிடுங்க, இன்னி லை யுஜீரனி மினல்லாஹி அஹதுன் வலன் அஜித மின் தூனிஹி முல்தஹதா. இப்ப எனக்கே ஏதாவது ஒரு முசீபத் வருது அப்படின்னா நானுமே கூட எனக்கு வரக்கூடிய தீங்கையே தள்ளி வைக்க ஆற்றல் பெற்றவன் கிடையாது. அல்லாஹ் நபிக்கு சொல்றான், நபியே நான் உங்களுக்கு நபி சொல்றாங்க,
நான் உங்களுக்கு எந்த ஒரு நல்லது கெட்டதை பண்ண முடிய ஆற்றல் இல்லை, உங்களுக்கு விடுங்க. எனக்கு வரக்கூடிய கெட்டதையே என்னால் தடுக்க முடியாது. அல்லாவை தவிர்த்து என்னை பாதுகாக்கிறவங்க யாரும் கிடையாது, அல்லாவை தவிர்த்து எனக்கு உதவி செய்யறவங்க யாரும் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியின் மூலமாக நபியை கொண்டே சொல்லி கொடுக்க சொல்றான். சூரா அஅராஃப்ல கூட இதே போல வசனங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ் சொல்லுவான் நபி கிட்ட, நபியே மக்களுக்கு சொல்லுங்க, லா அம்லிகு லி நஃப்ஸி நஃபஅன் வலா தர்ர. லா அம்லிகு லி நஃப்ஸி, நபியே சொல்லுங்க, என்னுடைய நல்லது என்னுடைய கெட்டது இது ரெண்டுத்துக்கும் நானே பொறுப்பாளி கிடையாது. உங்களுக்கு பண்றதெல்லாம் பிறகு. இப்ப எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த வழிமாறுகளை பத்தி கபர்கள் இருக்குல்ல, இதை பத்தி தான் பேசுறதுக்கு முன்னாடி இதை புரிஞ்சுக்கணும். நபியுடைய சக்தியை தாண்டி எந்த வழிக்கும் அவ்வளவு பெரிய கிருபை கிடையாது. இங்க அல்லாஹ் சொல்றான், நபியே மக்களுக்கு சொல்லிடுங்க. முதல்ல சூரா ஜின்னுடைய வசனங்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சு? உங்களுடைய எந்த நபர்களின் நல்லது கெட்டதுக்கு நபி பொறுப்பாளர் கிடையாது. இங்க சூரா அஅராஃப் அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான், நபியே நீங்க சொல்லுங்க, உங்களுடைய நல்லது கெட்டதுக்கே நீங்க பொறுப்பாளி கிடையாது. உங்களுக்கு ஆதிக்கம், உங்களுக்கு சக்தி உங்க நல்லது கெட்டதுக்கே கிடையாது. லா அம்லிகு லி நஃப்ஸி நஃபஅன் வலா தர்ர, என்னுடைய நல்லது கெட்டதுக்கு எனக்கே சக்தி கிடையாது. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எதை நாடுகிறானோ, எனக்கு அல்லாஹ் நாடிட்டா அவ்வளவுதான். அதை தடுக்கிறதுக்கு எனக்கும் கூட என்னுடைய வாழ்க்கை விஷயமா இருக்கட்டும் எனக்கு சக்தி கிடையாது. பிறகு நபி சொன்னாங்க, வலவ் குன்து அஅலமுல் கைப். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இவங்களுக்கு கைபுடைய இல்மு இருக்கு, என்னுடைய வருங்காலத்தை இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்னுடைய வருங்காலத்தை இவங்க தீர்மானிக்கிறாங்க. இப்ப சூஃபியாக்களுடைய மிகப்பெரிய ஒரு செயின் இருக்கும், ஒவ்வொரு ஊருக்கு ஒரு வழி இருப்பாங்க. அந்த ஊர் மார்களுடைய வழிகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு லீடரை நிர்ணயிப்பாங்க, அவங்க அந்த நாட்டின் வழியா ஆவாங்க. அப்படி ஒரு பெரிய செயின் இருக்கும் உலகத்துக்கு, ஒரு பெரிய இந்த மாதிரி அந்த செயின்லாம் போய் கடைசியில முடியும். அவங்கள தான் கவுஸ் அப்படின்வாங்க. கவுஸ்னா அவர் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். ஒரு நரகவாசிய சொர்க்கத்துக்கு அனுப்பலாம், சொர்க்கவாசி நரகத்துக்கு அனுப்பலாம். இந்த மாதிரி நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு, என்ன வேணா பண்ணலாம். என்னுடைய சுமைகளை அவங்களுக்கு கொடுக்கலாம், அவங்க சுமைகளை இவங்களுக்கு கொடுக்கலாம். இது அவங்க புத்தகத்துல பார்க்க முடியும், படிக்க முடியும். இப்படி கைபுடைய இல்ம் எல்லாருக்கும் இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க, நம்புவாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியை பார்த்து சொன்னா, நபியை மக்களுக்கு சொல்லுங்க, வலவ் குன்து அஅலமுல் கைப், கைபுடைய இல்ம் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா, கைபுடைய இல்மு எனக்கு இருக்குது அப்படின்னா, லஸ்தக்ஸர்து மினல் கைர், நான் எனக்கு வரக்கூடிய நலவுகளை அதிகப்படுத்திருப்பேன். எனக்கு வரக்கூடிய நலவுகள் நல்ல விஷயங்களை அதிகப்படுத்திருப்பேன். வமா மஸ்ஸனிய சூ, எனக்கு எந்த ஒரு கெடுதலும் வந்திருக்காது. அப்படிதானே? எனக்கு கைபுடைய இல்ம் இருக்கு அப்படின்னா, நான் வருங்கால கைபுனா என்ன, என்னுடைய அறிவை விட்டு மறைஞ்சிருக்கிறது கைபு, வருங்காலம் கைபு நமக்கு பொதுவாக அப்படி பார்க்கும் பொழுது. அப்ப நபி சொல்றாங்க, நான் வருங்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறேன் அப்படின்னா, எனக்கு நல்லதுகள் அதிகமாக்கி இருப்பேன். கெட்டது நடக்க போது எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும், அந்த கெட்டதை விட்டு நான் தற்காத்து இருப்பேன், கெட்டது என்ன வந்து அண்டாது. ஆனா அப்படி ஆச்சா? நபிக்கு நிறைய கஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு. பிறகு ஹதீஸ் நமக்கு வருது சம்பந்தமாக கூட, உஹது போர்ல எந்த அளவுக்கு நபி கஷ்டப்பட்டாங்க, எந்த அளவுக்கு நபி அடிபட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், நபிக்கு கைபுடைய இல்மும் கிடையாது, அவங்களுக்கு வரக்கூடிய கெட்டதுகளை தடுக்கக்கூடிய இல்மும் கிடையாது, அவங்களுக்கு வரக்கூடிய நல்லதை அதிகப்படுத்த இல்மும் கிடையாது, சக்தியும் கிடையாது. அவங்களுக்கு என்ன, நம்முடைய அமல்கள், நபியுடைய முன்னால் வாழ்ந்த சஹாபாக்கள் அமல்களை கூட இவங்க நினைச்சா சொர்க்கம் செல்லக்கூடிய அமல்களாக, நரகம் போகக்கூடிய அமல்களாக மாற்றக்கூடிய அந்த சக்தியும் நபி கிடையாது. பொதுவாக சொல்லி முடிச்சுட்டான் அல்லாஹ் தஆலா, என்ன மட்டும்தான் வணங்கணும், அல்லாஹ்வை தவிர்த்து நீங்க யாரையாவது வணங்கலான்ற ஒரு ஐடியால இருக்கீங்க அப்படின்னா, நபியை தவிர்த்து வேற யாருமே அந்த இடத்துக்கு கிட்ட கூட போக முடியாது. சரிதானே? அல்லாஹ்வை அல்லாஹ்வுக்கு பிறகு நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க யாரு? நபிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் இங்க தெளிவா நமக்கு சொல்லி கொடுத்துட்டான், அந்த நபிக்கே எந்த ஒரு சக்தியும் கிடையாது. அப்ப அவங்களுக்கே இல்லைன்னா இன்னைக்கு மக்கள் பெரிய பெரிய கண்ணியங்கள் கொடுக்கிற, பெரிய பெரிய அமல்கள் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த கபருக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கவங்களாலையும் எந்த ஒரு இதுவும், எந்த ஒரு நலனும் பலனும் இல்லை. சொல்றது புரியுதா? அல்ஹம்துலில்லாஹ். இங்கே நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி கொடுக்கிறான். அடுத்து ஒரு வசனமாக இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹ்ஹப் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி கொடுக்குறாங்க, வகௌலுஹு, அல்லாஹ்வுடைய வார்த்தையாக, வல்லதீன ததுஊன மின் தூனிஹி, அல்லாஹ்வை தவிர்த்து
வணங்கக்கூடிய அழைக்கக்கூடிய அந்த தெய்வங்கள் பொய்யான தெய்வங்கள் மா யம்லிகூன மின் கித்மீர், ஒரு கித்மீருக்கு கூட அவங்களால மில்கியத் பண்ண முடியாது. கித்மீர்னா என்ன? பேரிச்சம்பழம் சாப்பிட்டுருப்போம் தெரியுமா? பேரிச்சம்பழத்துக்குள்ள கொட்டை இருக்கும், அந்த கொட்டை கூட இல்லை, அந்த கொட்டைக்கு மேல சின்னதா தோல் இருக்கும் தெரியுமா? டிரான்ஸ்பெரண்டா இருக்கும். அந்த தோலுக்கு பேர் அரபில கித்மீர். பேரிச்சம்பழமே ரொம்ப சின்னது. பேரிச்சம்பழத்தை பத்தி எல்லாம் பேசல, பேரிச்சம்பழத்துக்குள்ள இருக்கிற கொட்டையை பத்தியும் பேசல. அந்த கொட்டைக்கு மேல சுத்திட்டு இருக்கிற சின்ன ஒரு தின்னான லேயர் இருக்கும், டிரான்ஸ்பெரண்டா, அது அரபில கித்மீர்னு சொல்லுவோம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை தவிர்த்து நீங்க யார் யாரெல்லாம் வணங்குறீங்களோ அவங்க அந்த கித்மீருக்கு கூட அவங்ககிட்ட எந்த ஒரு மில்கியத்து ஆதிக்கம் சக்தி கிடையாது, அவங்களால அதையுமே முன்னெடுக்க முடியாது. அல்லாஹ் இந்த வசனத்துக்கு இதுக்கு முன்னாடி வார்த்தைகளை சொல்லியிருப்பான், ஸாலிகுமுல்லாஹ், அவன் தான் இறைவன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், ரப்புக்கும், உங்க இறைவன். அந்த அல்லாஹ் தான் உங்க இறைவன், லஹுல் முல்க், அவனுக்கு தான் எல்லா விதமான அதிகாரம், ஆட்சி, ஆதிக்கம் எல்லாமுமே அவங்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அல்லாஹ் அதை சொல்லிட்டு பிறகு கண்டினியூ பண்ணுவான், அல்லாஹ்வை தவிர நீங்க பார்க்கிற எல்லாருமே, எல்லா தெய்வங்கள் ஒன்று சேர்ந்தாலுமே அந்த கித்மீருக்கு கூட அவங்களால மில்கியத் கொணர முடியாது. மில்கியத்னா அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த முடியாது. அந்த கித்மீர் புரிஞ்சுச்சா? கித்மீர்னா பேரிச்சம்பழ கொட்டைக்கு மேல இருக்கிற சின்ன லேயர் மாதிரி. சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விஷயத்துக்கு பிறகு உடனே சொல்லுவான், இன்ததுஊஹும், நீங்க அவங்களை என்னதான் அழைச்சாலும், என்னதான் நீங்க கதறி கதறி இஹ்லாஸோட அழுது இது பண்ணி மன்றாடி எல்லாத்தையும் செஞ்சு பல அர்ப்பணிப்புகள் செஞ்சு அவங்களுக்காக எல்லா விதமான வணக்கங்கள் பண்ணி அவங்களை உண்மையான முறையில் அழைச்சாலும், லா யஸ்மஉ துஆஅக்கும், உங்களுடைய அழைப்புகளை அவங்களால் கேட்கவே முடியாது. நீ என்னதான் அழைச்சாலும் அவங்களால உங்க அழைப்புகளை கேட்க முடியாது. அல்லாஹ்வே சொல்றான், வலவு சமிஉ, ஒருவேளை அவங்க கேட்டாலும், சப்போஸ் கேட்க வாய்ப்பு எல்லாம் சொல்லிட்டா முதல்லயே, அல்லாஹ் நமக்கு லாஜிக்கா இதுவும் சொல்லி கொடுக்குறான். சரி, ஒருவேளை நீங்க இவ்வளவு கத்தி கத்தி பேசுறீங்க, ஏதோ ஒரு நம்பிக்கையில பண்றீங்க, கேட்க மாட்டாங்க, ஒரு கால் கேட்பாங்க வச்சுப்போமே, வலவு சமிஉ, சப்போஸ் அவங்க கேட்க வச்சுக்கலாம், அப்படி கேட்டாலுமே மஸ்தஜாபு லக்கும், உங்களுக்கு அவங்களால பதில் கொடுக்க முடியாது. நீங்க அழைப்பீங்க, துவா பண்ணுவீங்க, நிறைய விஷயங்கள் கேட்பீங்க, நீங்க கேட்கறது அவங்க முதல்ல கேட்க மாட்டாங்க. சரி, கேட்கறவங்களே வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டாங்க. அவங்க பதில் கொடுக்கவும் முடியாது, நீ கேட்ட தேவைகளை பூர்த்தி பண்ணவும் முடியாது, அவங்களால பதிலே கொடுக்க முடியாது. பிறகு என்ன பூர்த்தி பண்றதெல்லாம்? புரியுதில்ல? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை சொல்லிட்டு பிறகு சொன்னா, வயௌமல் கியாமஹ், மறுமை நாள் இருக்கு தெரியுமா? அந்த மறுமை நாள்ல யக்ஃபுரூன பிஷிர்கிகும், உங்களுடைய இந்த ஷிர்கை அவர்கள் நிராகரிப்பார்கள். இங்க புரிஞ்சுக்க முடியுது, அல்லாஹ்வை தவிர மற்ற எந்த இடத்துல போய் யார அழைச்சாலும் ஷிர்க். நிறைய பேர் சொல்லுவாங்க இது ஷிர்க் இல்ல, அல்லாஹ்வை அழைக்கிறது மாதிரி நான் இங்க அழைக்கல, அல்லாஹ்வுடைய அழைப்பு வேற, நான் இங்க போய் வேற மாதிரி அழைக்கிறோம், அல்லாஹ்வோட எண்ணம் எங்களுக்கு இங்க கிடையாது, அண்ட் இது ஷிர்க்கும் கிடையாது. அல்லாஹ் இங்க தெளிவாக சொல்லியிருக்கான். அல்லாஹ் இந்த வசனத்தை ஆரம்பிக்கிறான், அல்லாஹ்வை தவிர நீங்க யாரை அழைத்தாலும், ததுஊஹும், அழைத்தாலும் அவங்க கேட்க முடியாது. ஒரு கால் கேட்டாலும் உங்களுக்கு அவங்க என்ன பண்ண முடியாது, பதில் சொல்லவும் முடியாது. அல்லாஹ் பிறகு சொல்லி முடிக்கிறான், மறுமை நாள்ல இந்த உங்களுடைய ஷிர்க்குகளை அவர்கள் நிராகரிப்பார்கள். அல்லாஹ் அழைப்பதுன்னு ஆரம்பிச்சு ஷிர்க்குன்னு முடிக்கிறான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரெண்டதையும் ஜோடிச்சு பேசுறான். அல்லாஹ்வை தவிர வேறு ஒருத்தரை அழைக்கிறது, கபர்ல போய் நின்று அந்த கபர்ல உள்ள இருக்கிறவங்க கிட்ட பேசுறது, பேசணும்னு நினைச்சு கத்திக்கிட்டு இருக்கிறது, இது வெளிப்படையான ஷிர்காக அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லி கொடுக்கிறான். அல்லாஹ் லாஸ்ட் சொல்லி முடிச்சான், வலா யுனப்பிஉக மிஸ்லு கபீர், அவனை போல செய்திகளை கொண்டு உங்களை எச்சரிக்கை செய்வது யாரும் கிடையாது. உங்களை எச்சரிக்கை பண்றதுல அந்த கபீர், எல்லா இல்மும் உடைய அவனை போல யாரும் உங்களை எச்சரிக்கை பண்ண முடியாது. அவன் எச்சரிக்கிறான். எப்படி? நீங்க அவனை தவிர யாரையும் அழைக்கவும் கூடாது, வணங்கவும் கூடாது. வணங்குறத விடுங்க, உங்களுக்கு அவங்க எந்த ஒரு நல்லது கெட்டதையும் செய்ய முடியாத நிலைமையில இருக்க நீங்க எப்படி அவங்க வணங்குவீங்க?
அல்லாஹ் இங்கே இந்த வசனத்துடைய ஆரம்பத்திலிருந்து லாஸ்ட் வரைக்கும் இதே விஷயங்களை சொல்லி முடிச்சிருப்பான். அண்ட் பிறகு இந்த தலைப்பின் கீழ் ஹதீஸுகளை இமாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. முதல் ஹதீஸாக இருக்கிறது சஹீஹ், அதாவது சஹீஹான செய்தியாக கருதப்படக்கூடிய ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, சுஜ்ஜன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌம உஹுதின் வ குஸிரத் ருபாஇயத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதுடைய போர், உஹதுனா ஒரு மலைக்கு உஹதுன்னு சொல்லுவோம், அந்த மலைக்கு அருகாமையில் நடந்த ஒரு பெரிய போர், ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு நடந்த இஸ்லாம் காஃபிர்கள் எதிர்கண்ட போர். அந்த போர்ல, உஹது போர்ல முஸ்லிம்களுடைய தலைவராக இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அடிபட்டுச்சு. சுஜ்ஜன் நபி, நபி அடிபட்டுச்சு நபிக்கு. வ குஸிரத் ருபாஇயத்துஹு, நபியுடைய ருபாஇயாக்கள் உடைந்தது. ருபாஇயானா பல்லு. என்ன சொல்லுவாங்க, நமக்கு முன்னாடி 2 பல்லு பெருசா இருக்கும்ல, அந்த பல்லு, அந்த 2 பல்லும் அதுக்கு நேரா கீழே இருக்கு 2 பல்லையும் சனாஇயான்னு சொல்லுவாங்க. அந்த பல்களுக்கு சைட்ல இருக்குல்ல 4 பல்லு, அதை ருபாஇயான்னு சொல்லுவாங்க. புரியுதா? நடு 2 பல்லு அணில் பல்லு, எங்க வீட்டுல அணில் பல்லுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேரு. முன்னாடி 2 இருக்குல்ல, அந்த 2 பல்லும் அதுக்கு கீழே இருக்கு 2 பல்லு சனாஇயான்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒட்டின மாதிரி இருக்கிற 4 பல்லு மேல கீழே ரைட் லெஃப்ட்ல, அந்த 4 பல்லு ருபாஇயான்னு சொல்லுவாங்க அரபியில. நபியுடைய அந்த ருபாஇயாக்கள், அந்த சைட்ல உள்ள அந்த பற்கள் உடைஞ்சிச்சு. எங்க? உஹதுடைய போர்ல நபிக்கு ஏற்பட்ட காயங்களை பத்தி சொல்றாங்க. அந்த சமயத்துல நபி இன்னொரு இதே சம்பந்தமா இருக்கக்கூடிய இன்னொரு அறிவிப்பு தெரியும். நபியுடைய முகம் முழுக்க, அனஸ் இவங்களே சொல்லுவாங்க, ரத்தமா இருந்துச்சு. நெத்தி அடிபட்டிருக்கும், சைட்ல அடிபட்டிருக்கும், கவசமுடைய இது முள்ளு குத்தி கிழிச்சிருக்கும். நபியுடைய முகம் முழுக்க ரத்தமா இருக்கும். நபிய ரத்தங்களை தொடச்சுக்கிட்டு அல்லாஹ் கிட்ட துஆ செய்வாங்க. பொதுவாக மக்களை பத்தி சொல்லுவாங்க, கைஃப யுஃப்லிஹு கௌமுன் ஷஜ்ஜு நபியஹும், தன்னுடைய நபிக்கு இந்த நிலைமையை கொடுத்த இந்த சமூகம் எப்படி வெற்றி பெறும்? தங்களின் நபிக்கு இந்த அளவுக்கு நிலையை கொடுத்த, இந்த அளவுக்கு அடி கொடுத்த, இந்த அளவுக்கு நபியுடைய முகத்தை சேதப்படுத்தின இந்த சமூகம் எப்படி வெற்றி கொள்ளும்? வார்த்தை சரிதானே? நபியுடைய வார்த்தையில அங்க பொதுவாக தப்பு இல்லை, நபி அடிச்சிருக்காங்க இந்த அளவுக்கு. ஆனா இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய வசனம் இறங்குச்சு நபிக்கு. லைஸ லக மினல் அம்ரி ஷை, நபியே உங்களுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. நீங்க நபி, மனிதர்களின் மாணிக்கம், நீங்க தான் தலைவர் எல்லாமுமே. இருந்தாலுமே உங்களுக்கு இந்த சக்தி கிடையாது. அவங்களுடைய நிலைமைகளை நீங்க எதிர்கொள்றதுக்கு சக்தி கிடையாது. எப்படி அவங்க சரியா வருவாங்க, எப்படி அவங்க சீராகுவாங்க, அப்ப அத அந்த அளவுக்கு கணிக்க கூடியது உங்க கடமை கிடையாது, அதை நான் பாத்துக்கிறேன், அல்லாஹ் சொல்லி கொடுப்பான். இங்க நபியுடைய கோபம், நபியுடைய இந்த வார்த்தைகள், அந்த நிலைமையில தப்பே கிடையாது நமக்கு பார்த்தா. ஆனா அல்லாஹ் நபி அங்கேயும் தடுத்தான். லைஸ லக மினல் அம்ரி ஷை, நபியே உங்களுக்கு இதுல எந்த ஒரு ஆதிக்கமும் கிடையாது. அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும், அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்குமா கெட்ட நல்லா இருக்காதா, இதை பத்தி அல்லாஹ் சொல்ற, நபியே நீங்க தீர்மானிக்க உங்க சக்தி கிடையாது. இதே போல் ஹதீஸ் தான் அடுத்தும் இருக்கு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க அறிவிப்பாங்க, ஹதீஸ் சஹீஹானது இதுவும் கூட, அன்னஹு சமிஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகையுடைய 2வது ரக்அத்துல, இதா ரஃபஅ ரஸஹு மினர் ருக்கு ஃபி ரக்அத்தில் அഖீரா மினல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய தொழுகையின் 2வது ரக்அத்தின் ருக்குல இருந்து எழுந்திருச்ச பிறகு, ருக்குல இருந்து எழுந்திருக்கும் பொழுது என்ன சொல்லுவோம் நாம? சமியல்லாஹு லிமன் ஹமீதா சொல்லுவோம். இந்த சமியல்லாஹு லிமன் ஹமீதான்னு சொன்ன பிறகு நாம் என்ன சொல்லுவோம்? ரப்பனா வலக்கல் ஹம்து சொல்லுவோம். அந்த நேரத்துல நபி இதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு, அல்லாஹும்ம லஅன் ஃபுலானன் ஃபுலானன், ஒரு எதிரியுடைய பெயர்களை சொல்லி சொல்லி, யா அல்லாஹ் இவங்களை நீ சபிச்சிரு, இவங்க மீது உன்னுடைய சாபம் இறங்கட்டும், உன்னுடைய சாபங்களுக்கு இவங்க ஆளாகட்டும். நபி பிரார்த்திப்பாங்க. எப்ப? அந்த ஃபஜ்ருடைய 2வது ரக்அத்துடைய ருக்குவுக்கு பிறகு எழுந்திருந்து சஜிதாக்கு போற வரைக்கும் இந்த பத்வா மாதிரி பண்ணுவாங்க. பிறகு சஜிதாவுக்கு போவாங்க.
இதை நம்ம சொல்லுவோம் குனூத்துன் நாசிலான்னு சொல்லுவோம். குனூத் அப்படின்னா நம்ம வித்ருடைய தொழுகையில கடைசி ரக்காத்துல ஓதக்கூடிய ஒண்ணு, ருக்குவுக்கு பிறகு ஓதக்கூடிய துவா குனூத் சொல்லுவோம். இந்த குனூத் இது கிடையாது. இது குனூத்து நாசிலா அப்படின்னா முஸ்லிம்கள் எங்கேயாவது ரொம்ப பலவீனப்படுத்தப்பட்டிருக்கும் பொழுது, முஸ்லிம்களுக்கு நல்ல அடிகள் இருக்கு, ஒழுங்கான வாழ்க்கை வாழ முடியல, ரொம்ப துன்புறுத்தப்படுறாங்க, நிலைகள் ரொம்ப மோசமா இருக்கு, அவங்களுக்காக துவா செய்வாங்க. அந்த முஸ்லிம்களை அடிக்கிற எதிரிகள் மீது பத்துவா செய்வாங்க. இது குனூத்து நாசிலா. எந்த தொழுகையோட பண்ணலாம். இதை ஃபஜ்ர்ல மட்டும்னு இது ஹாஸ் கிடையாது. எந்த தொழுகையில வேணா இந்த குனூத்து நாசிலா பண்ணிக்கலாம். வளமையாக பண்ணணும்ன்றது கிடையாது. நபி அதிகபட்சமாக 1 மாத காலம் பண்ணாங்கன்றதுக்கு ஹதீஸ்கள் நமக்கு இருக்கு, அனுமதி இருக்கு. இங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி கொடுப்பான். இந்த இடங்கள்ல நபி இந்த ருக்குவுக்கு பிறகு இந்த மக்களை சபிக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே வார்த்தைகளை சொல்லி இருப்பான். லைஸ லக மினல் அம்ரி ஷை, நபியே உங்களுக்கு இப்படி சபிக்கிறது சரியான குணம் கிடையாது. நீங்க இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த மக்களை எதிர்கொள்றது உங்களுக்கு தகுதி கிடையாது, உங்க தகுதிக்கு உயர்ந்தது கிடையாது அது சொல்லுவான். இப்ப இந்த எந்த நபர்களை பற்றி நபி சபிச்சாங்க அப்படின்னு சம்பந்தமா பார்க்கும் பொழுது வேறு அறிவிப்புகள் நமக்கு இருக்கும். சொல்லுவாங்க, யுதுஆ அலா சஃப்வான் பின் உமையா வ சுஹைல் பின் அமர் வல் ஹாரிஸ் பின் ஹிஷாம். இந்த 3 பேர், சஃப்வான், சுஹைல், ஹாரிஸ், இந்த 3 நபர்களை நபி பெயர் சொல்லி சபிச்சாங்க. யார் இவங்க? உஹது போர்ல காஃபிர்களின் தலைவர்களாக இருந்தவங்க. உஹது போர்ல காஃபிர்களின் தலைவர்களாக இருந்தவங்க நிறைய பேர். அதுல பிரபலமான மேல் உயர்ந்த தலைவர்களாக இருந்தவங்க 3 பேர். அபு சுஃபியான் அவர் ஒட்டுமொத்த படை தலைவராக இருந்தாரு. ஒரு சின்ன சின்ன படைகள் இருக்குள்ள அங்கங்க அந்தந்த படைகளுக்கு ஒரு சில கோத்திரங்களுக்கு தலைவர்களாக இருந்தவங்க சஃப்வான் பின் உமையா, சுஹைல் பின் அமர், ஹாரிஸ் பின் ஹிஷாம். இவங்கள் நபி பெயர் சொல்லி சபிச்சாங்க. அப்ப இவங்களை பத்தி சபிக்கும் பொழுது பொதுவாக உஹது போர்ல அடிபட்டு இருக்கும் பொழுது நபி பொதுவாக சொல்லும் பொழுதும் சரி, இல்ல குறிப்பிட்ட நபர்களுடைய பெயர்களை காஃபிர்கள் அவங்க பெயர்களை சொல்லி சபிக்கும் பொழுதும் சரி, அல்லாஹ் என்ன சொன்ன நபிக்கு, லைஸ லக மினல் அம்ரி ஷை, நபியே உங்களுக்கு இதுல எந்த ஒரு பங்கும் கிடையாது. அவங்க எதிர்காலத்தை பத்தி நீங்க இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு பங்கு கிடையாது, உங்களுக்கு ஆதிக்கம் இதுல கிடையாது அப்படின்னு நபி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தைக்கு எடுத்துக்காட்டா இருந்திருப்பாங்க. இந்த சமயத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அளவுக்கு சொல்லிட்டு பிறகு சொன்னா, அவு யதூப அலைஹிம், ஒன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடுனா அவங்களுடைய தௌபாவை அக்செப்ட் பண்ணுவான், அல்லாஹ் அவங்கள மன்னிப்பான். அவு அல்லது யுஅذிபஹும் ஃபஇன்னஹும் ظالمون, அவங்க அநியாயம் பண்ணாங்கன்ற அடிப்படையில் அது அவங்களை அல்லாஹ் தண்டிப்பான். ஒன்னு மன்னிப்பான் அல்லது தண்டிப்பான். இது ரெண்டுத்துக்குமான சக்தி அல்லாஹ் கிட்ட இருக்கு. அல்லாஹ் சொன்னா, நபியே உங்களுக்கு இதுல எந்த ஒரு சக்தியும் கிடையாது, அவங்க தௌபா பண்ணாங்க வருங்காலத்துல அப்படின்னா கண்டிப்பா அக்செப்ட் பண்ணுவேன், தௌபா ஏற்றுக்கொள்வேன் நானு. ஏன்னா உங்களுடைய துவா நபி பண்ணிட்டாங்க பத்துவா, நபியுடைய பத்துவா இருந்தாலுமே நபியுடைய எல்லா துவாக்களும் அல்லாஹ் கிட்ட அங்கீகரிக்கப்படுறது கிடையாது. இது நபி துவா பண்ணாங்க, யா அல்லாஹ் சஃப்வானை சபிச்சிரு, யா அல்லாஹ் ஹாரிஸை சபிச்சிரு, யா அல்லாஹ் சுஹைலை சபிச்சிரு. இப்ப இந்த 3 பேருமே காஃபிர்களின் தலைவர்களாக வாழ்ந்தவங்க. இவங்க எல்லாருமே நபியின் வாயில பெயர்கள் முதற்கொண்டு வர வைக்கப்பட்டு சபித்திரு யா அல்லாஹ்ன்ற துவாக்களுக்கு சொந்தக்காரங்களா இருந்தாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொன்னா, உங்களுக்கு சக்தி கிடையாது நபியே, இதுல நீங்க மாத்திக்கணும் உங்களுடைய பழக்கத்தை. ஒரு நபியா இருக்கிறீங்க, நீங்க பிற மக்களுடைய சாபத்திற்கு இல்ல சபிக்கிறதுக்கு நீங்க ஆளாக கூடாது. அண்ட் அவங்க எதிர்காலத்தை பத்தின சின்ன சின்ன விஷயம் கூட நீங்க எடுத்துக்க கூடாது. எப்படி நல்லா இருப்பாங்க எல்லாம் சபிச்சிரு, இந்த வார்த்தைகள் ஒரு நபியா உங்களுக்கு சரி கிடையாது. நபி அல்லாஹ் தஆலா சொல்லி திருத்திருப்பான். இங்க புரிஞ்சிக்கணும், இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பழக்கங்களை நபிக்கு எடுத்து காமிச்சிருக்கான். உங்களுக்கு இதுல எந்த பங்கும் கிடையாது. இதுல என்ன புரிஞ்சுக்க முடியும், நபிக்கு அடிபட்டு இருந்துச்சு இல்ல, நபிக்கு அடிபட்டுச்சு, நபிக்கு ரத்தம் வந்துச்சு, நபி கீழே விழுந்தாங்க, பற்கள் உடைஞ்சிச்சு, முகம் கிழிஞ்சிச்சு, நிறைய அடிகள் நபிக்கு இருந்துச்சு. புரிஞ்சுக்கணும், நபியும் நம்மள போல மனிதர் தான். அல்லாஹ் தஆலா ஒரு நபியாக அவங்களுக்கு சில அத்தாட்சிகளை கொடுக்கிறான், மிராக்கிளை கொடுக்கிறான், முஅஜிசாவை கொடுக்கிறான்றதுனால அவங்கள நாம
மனிதர்களை விட மேல உயர்த்தி கொண்டு போய் வச்சிடக்கூடாது. அவங்களும் மனிதர்கள் தான், நம்மளை போல் அவங்களும் சாப்பிடுறாங்க, நம்மளை போல் அவங்களுக்கும் பலம் இருக்கு, பலவீனங்கள் இருக்கு, நம்மளை போல் அவங்களுக்கும் தேவைகள் இருக்கு, நிறைகள் குறைகள் இருக்கு. ஆக எதுலையும் அவங்க மனிதர்களை விட மேற்வந்தவங்க கிடையாது. ஏன் நம்ம அவங்களுக்கு இந்த அளவுக்கு அந்தஸ்து கொடுக்குறோம் அப்படின்னா, மனிதர்கள்லேயே சிறந்தவங்க அவங்க மனிதர் தான், மனிதர்கள்லேயே சிறந்தவங்க. சில பேர் சொல்லுவாங்க நபி நூறுன்னுவாங்க, முஹம்மத் நூறுன்னுவாங்க. நாமளும் சொல்றோம் அவங்க 100 தான். என்ன அர்த்தம் கிடையாது, 100 ஒளியினால் படைக்கப்பட்டவங்க கிடையாது. உலகத்துல இந்த அளவுக்கு இஸ்லாமிய 100 பரவி கிடக்குதுன்னா அதற்கான நபர் அவங்க, அடையாளம் அவங்க, முன்னோடி அவங்க, நம்முடைய உயிருக்கும் மேல மதிக்கப்படக்கூடிய நபர் அவங்க. அந்த வகையில 100 உடையவங்க அவங்க. ஆனா மக்களுடைய கொள்கை என்னவா இருக்குது, நபி அல்லாஹ் தன்னுடைய 100ஐ கொண்டு படைச்சான். அல்லாஹ் முதல்ல வானங்களை படைச்சான், பூமியை படைச்சான், இந்த உலக படைப்புகள் சம்பந்தமாக. பிறகு என்ன பண்ண, அல்லாஹ் தன்னுடைய 100ல இருந்து கொஞ்சம் எடுத்தான், அந்த 100ஐ வச்சு முஹம்மது நபியை படைச்சான். அப்ப மனிதர்கள் எல்லாம் படைக்கப்படுறதுக்கு முன்னாடி, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கெல்லாம் முன்னாடி எப்பயோ இந்த வானங்களை படைக்கும் பொழுது அல்லாஹ் முஹம்மதை படைச்சிட்டான். ஆனா உலக மக்களுக்கு வெளிக்காட்டல மறைச்சு வச்சிருந்தான். பிறகு கடைசி காலத்துல நபியே அல்லாஹ் அனுப்புனா அப்படின்ற கொள்கை இன்னைக்கும் மக்கள் கிட்ட இருக்குது. இன்னொன்னு, நபி சொன்னாங்கன்ற மாதிரி கவிதையெல்லாம் படிப்பாங்க. சமீபத்துல ஏதோ ஒரு பள்ளியில கேட்ட, ஞாபகம் இல்லை எங்கன்னு சொல்லிட்டு, அந்த நபி சொன்ன கவிதையாக இருக்குதுன்னு சொல்லி படிப்பாங்க. நபி சொன்ன அந்த கவிதை நோட்டும் பண்ணியிருந்த அந்த ஒரு லைன் மட்டும் நபி சொன்னாங்களா, அன அரபும் பிலா ஐன் வ அன அஹ்மதும் பிலா மீம். அரபுக்கு அரபியில எழுதுவோம் ஐன் ரா பா. அரபுனா நான் அரபு நாட்டு சேர்ந்தவன் நபி சொல்லுவாங்க. அரப் பிலா ஐன், அந்த அரபுல ஐன் எடுத்துடுங்க. என்ன அர்த்தம், ரா பா, அப்ப ரப்பு நானு. அரபுல இருந்து ஐன் எடுத்துங்க. நான் அரப், எப்படிப்பட்ட அரப், ஐன் எடுத்துருங்க. ஐன் இல்லாத அரப், அப்ப ரப்பு நான். அஹ்மதும் பிலா மீம், அஹ்மதுனா அலிஃப் ஹா மீம் தால், அதுல மீம் எடுத்துருங்க. அஹத், அஹத் அல்லாஹ்வுடைய பெயர். அப்ப அந்த அரபும் பிலா ஐன், நான் ரப்பாக இருக்கேன். அஹ்மதும் பிலா மீம், அண்ணா அஹத் அல்லாஹ்வா இருக்கேன், உங்க இறைவனா இருக்கேன்னு. சுப்ஹானல்லாஹ். இப்படி நபியே சொன்னாங்கன்ற மாதிரி ஏதோ ஒரு பள்ளியில கேட்டவன் நோட் பண்ண, கண்டிப்பா சொல்லணும் உங்களுக்குன்னு சொல்லி. இப்படி நபி சொல்லியிருப்பாங்களா? நபி தான் ரப்புன்னு சொல்லியிருப்பாங்களா? நபி தன் அஹதுன்னு சொல்லியிருப்பாங்களா? நவுது பில்லாஹ் மின் தாலிக். இந்த அளவுக்கு நபியின் மீது நேசம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அமல்கள்ல தெரியாதபடி. இந்த நேசத்தின் உச்சத்துல இப்படி கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க. இந்த அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்ட அளவுக்கு அந்த நபிக்குமே தகுதி கிடையாது. அவங்களை கொண்டு போய் நிப்பாட்ட நமக்குமே தகுதி கிடையாது. இதெல்லாம் ஷிர்க்குன்னு சொல்லுவோம். நபி எப்படி நேசிக்கணும் அப்படி நேசிக்கணும். இதெல்லாம் நேசங்கள் கீழே வராது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்க சொல்லி கொடுத்தான். இதைத்தான் காதி இயாத் அலைஹி ரஹ்மா அழகா சொல்லுவாங்க. நம்மளை போல மனிதர் தான் முஹம்மதும் ஆதமும் எல்லாருமே அலைஹிமுஸ்ஸலாம். அவங்களுக்கு வரக்கூடிய முஅஜிசாக்கள் மூலமாக அவங்களுடைய சிறப்புகள் நமக்கு தென்படுதே தவிர மனிதர்களை விட மேலானவங்கன்னு தென்படல. மனிதர்களில் மேலானவர்கள் மனிதர்களை விட கிடையாது. மனிதர்கள்ல சிறந்தவங்க மனிதர்களை விட சிறந்தவங்க கிடையாது. புரியுதா? மனிதர்கள்னு கொண்டுட்டா அந்த மனிதர்கள்ல சிறந்தவங்க அவங்க கண்டிப்பா ஒத்துக்கிறோம், இல்லைன்னா முஸ்லிம் கிடையாது. இந்த மனிதர்களை காட்டிலும் சிறந்தவங்க, எல்லா மனிதர்களோட மேலானவங்க, மலக்குமார்களை போன்றவங்க சொல்றதெல்லாம் நஊது பில்லாஹ் மின் தாலிக். இப்படிப்பட்ட கொள்கை நம்முடைய கொள்கை கிடையாது. இப்படி புரிஞ்சுக்க முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அளவுக்கு நபியின் மூலமாக நமக்கு சொல்லி கொடுத்துட்டா, நபி ஒரு மனிதர் தான், நபிக்கு எந்த ஒரு பங்கு கிடையாது. சின்ன சின்ன இடத்துல இது தப்பு, நபி சொன்ன தப்பு கிடையாது இல்லையா, அல்லாஹ் இவங்க சபிச்சிரு, ஏன்னா இவங்கெல்லாம் இதுக்கு ஆளானவங்க, நபியோட இந்த நிலைமைக்கு ஆளானவங்க. சஹாபாக்கள் இந்த அளவுக்கு துன்புறுத்தப்பட இவங்கெல்லாம் காரணமானவங்க. நபி சபிச்சாங்க. அல்லாஹ் சொல்ல சபிக்கிறது உங்களுக்கு சரி கிடையாது நபியே. நபிக்கு அல்லாஹ் தாலா இந்த அளவுக்கு இது பண்ணி கொடுத்திருக்கான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் சொல்லி கொடுத்திருக்கான். இப்படிப்பட்ட விஷயங்கள் ஒரு மனிதனாக நமக்கு சரி கிடையாது பண்றது. அடுத்து இங்க நம்ம இதையும் புரிஞ்சுக்க முடியும். இங்க பொதுவாக ருக்கூல இருந்து எழுந்திருக்கும் பொழுது சின்ன ஃபிக்ஹி மஸ்அலா தான். சமி அல்லாஹு லிமன் ஹமீதா சொல்றோம்ல, இது சொன்ன பிறகு ரப்பனா லக்கல் ஹம்த் வ லக்கல் ஹம்த் ஓதுவோம். அப்ப இது யார் ஓதணும், எப்ப ஓதணும், இதுவும் ஒரு சின்ன கேள்விகள் நிறைய மக்கள் கேட்பாங்க.
பொதுவாக ருக்கூல இருந்து எழுந்திருக்கும் பொழுது சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. இப்ப சமி அல்லாஹு லிமன் ஹமீதா நார்மலா தர்ஜுமா சொல்லுவோம், தமிழாக்கம் பண்ணுவோம், டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். அல்லாஹ்வை புகழக்கூடியவனை அல்லாஹ் கேட்கிறான். சமி அல்லாஹ் கேட்கிறான் யார? அவனை புகழ்றவர்களை. ஆனா இங்க இன்னொரு அரபிக் கிராமர் ரீதியா பார்க்கும் பொழுது சமியா பக்கத்துல அந்த லாம் லிமன் இருக்குல்ல, அந்த லாம் வந்த காரணத்தினால அல்லாஹ் கேட்கிறான் அர்த்தத்தை விட அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் அர்த்தம் மாறும். அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். எந்த மனிதர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்தார்களோ அந்த புகழ்ச்சியை அல்லாஹ் கபூல் செய்கிறான், ஏத்துக்கிறான். அதனால சொல்லுவோம் ரப்பனா வலக்கல் ஹம்த். இங்கேயுமே கூட ரப்பனா லக்கல் ஹம்த் சொல்லுவாங்க, ரப்பனா வலக்கல் ஹம்த் சொல்லுவாங்க. ரெண்டும் நமக்கு ஹதீஸ் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று. ரெண்டுமே ஓதலாம், ஒரு வாட்டி இப்படி ஒரு வாட்டி அப்படி, ஒரு ரக்காத்துல இப்படி ஒரு ரக்காத்துல அப்படி, தாராளமா ஓதலாம். அர்த்தம் என்ன மாறும் அப்படின்னா நல்லா இருக்கும். ரப்பனா லக்கல் ஹம்த், யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழ்ச்சியும், உனக்கே எல்லா புகழ்ச்சியும். இன்னொன்னு இருக்கு ரப்பனா வலக்கல் ஹம்து. வாவ் வந்ததுனால ரெண்டு அர்த்தங்கள் பிரியும். ரப்பனா இறைவா எங்களை ஏற்றுக்கொள், எங்கள் தொழுகையை ஏற்றுக்கொள், எங்க அமல்களை ஏற்றுக்கொள், என் துஆவை ஏற்றுக்கொள். ரப்பனா வலக்கல் ஹம்து, இன்னும் எல்லா புகழ்ச்சியும் உனக்கு. ஆக ரப்பனா லக்கல் ஹம்து சொல்றதும் சரி, ரப்பனா வலக்கல் ஹம்து சொல்றதும் சரி. ஆனா அதிகமாக சொல்லும் பொழுது ரப்பனா வலக்கல் ஹம்து சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் அர்த்தங்கள் ரொம்ப அழகானதாக நமக்கு இருக்கு. ரெண்டுமே சொல்லலாம், அதிகமாக வலக்கல் ஹம்து சொல்றதுல இன்ஷா அல்லாஹ் சிறப்புகள் நிறைய இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அதே போல இங்க மற்ற விஷயங்கள் இப்போதைக்கு வேணாம் ஜி. அப்ப அடுத்த ஹதீஸ் நமக்கு இங்க சொல்லப்பட்டிருக்கு. கடைசியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஹதீஸ். சரி, இப்ப அதுக்கு முன்னாடி இங்க முன்னாடி பார்த்தோம்ல இந்த மூணு பேர், சஃப்வான் பின் உமையா, சுஹைல் பின் அம்ர், ஹாரிஸ் பின் ஹிஷாம். இவங்க மூணு பேர் யார்? இவங்க சஃப்வான், சுஹைல், ஹாரிஸ். காஃபிகளுடைய தலைவர்களா இருந்தவங்க. நபி இவங்களை சபிச்சிருப்பாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் அவங்களை கண்டிச்சிருப்பான், இப்படி நபியே உங்களுக்கு அழகு கிடையாது. நபி சபிச்சாங்க தெரியுமா? நபி சபிச்சா கண்டிப்பா அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் உடனே திருத்தினா, நபியே உங்களுக்கு இது நல்லது கிடையாது, இது உங்க தகுதிக்கு ஏற்ற அமல் கிடையாது. பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியுடைய வாய்ப்பட இவங்க பெயர்லாம் வந்து நபி சபிச்சிருக்காங்க. இருந்தாலுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியுடைய துவாவாயிருச்சு, அக்செப்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒன்றும் பண்ணல. அவங்களுக்கும் நல்ல எதிர்காலத்தை கொடுத்தான். மூணு பேருமே பிற்காலத்துல இஸ்லாம் ஏத்துக்கிட்டவங்க. மூணு பேருமே சிறந்த சஹாபாக்கள். மக்கா வெற்றி அடைஞ்ச பிறகு அந்த நேரத்துல இஸ்லாம் ஏத்துக்கிட்டவங்க மூணு பேரும் பிற்காலத்துல பெரிய பெரிய போர்கள்ல நபியோடு கலந்துகிட்டாங்க. பெரிய தலைவர் சஹாபாக்களா வாழ்ந்தாங்க. சுப்ஹானல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். இதுல ஒவ்வொருத்தர் பத்தி சின்னதா பார்க்கணும் அப்படின்னா, சுஹைல் பின் அம்ர். சுஹைல் யார் அப்படின்னா, ஹுதைபியாவுடைய வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு சுஹைல் பத்தி தெரிய வாய்ப்பு இருக்கு. ஹுதைபியால என்ன ஆச்சு தெரியும் தானே? சுருக்கமா சொல்லணும்னா, இங்கிருந்து முஸ்லிம்கள் உம்ராக்காக வேண்டி போவாங்க. காஃபிர்கள் மக்கால இருந்து புரிஞ்சுப்பாங்க, மதீனா வாசிகள் வராங்க, மக்காவை கைப்பற்ற வராங்க. ஆக நாமளும் ஈஸியா விட்டுறக்கூடாதுன்னு இவங்க போருக்காக வராங்க. இங்கே உம்ராக்காக வேண்டி போறாங்க. ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க ஹுதைபியால. ஹுதைபியா ஒரு பிளேஸோட இடத்துடைய பேரு. அந்த ஹுதைபியாவை சந்திச்சுக்கிட்டாங்க. அந்த சமயத்துல முஸ்லிம்கள் நபி எல்லாம் இருக்காங்க, சஹாபாக்கள் இருக்காங்க, பெரிய பெரிய சஹாபாக்கள் இருக்காங்க, காஃபிர்கள்லயும் பெரிய பெரிய தலைவர்கள் இருக்காங்க. இவங்க போருக்காக இருக்காங்க, இவங்க உம்ராக்காக இருக்காங்க. நபி ரொம்ப கஷ்டப்பட்டு பேசி, இங்க போர் நடக்கக்கூடாது, யாருடைய உயிரும் இங்க போகக்கூடாது, யாரோட ரத்தங்கள் இங்க சிந்தக்கூடாது, நபி சுலஹ பண்ணிக்கலாம், உடன்படிக்கை எழுதிக்கலான்ற முடிவுக்கு வராங்க, சமாதானம் ஆயிக்கலாம் வராங்க. அந்த உடன்படிக்கையில அநியாயமான நிபந்தனைகள்லாம் இடப்படுது. எக்ஸாம்பிளுக்கு, இந்த வருஷம் உம்ராக்கு வந்தீங்க, நாங்க விட மாட்டோம், அடுத்த வருஷம் வாங்க, உங்களுக்கு அனுமதி கொடுக்குறோம். இந்த ஒரு வருஷம் உம்ரா பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. இதுவே பெரிய அநியாயம். இன்னொன்னு சொன்னாங்க, உங்க சைட்ல இருந்து யாராவது இஸ்லாமை விட்டுட்டு காஃபிரா எங்ககிட்ட வந்தாங்கன்னா நாங்க திருப்பி அனுப்ப மாட்டோம் உங்ககிட்ட. இதே எங்க சைட்ல இருந்து யாராச்சும் இஸ்லாம் ஏத்துக்கிட்டு அங்க வந்தாங்கன்னா நீங்க திருப்பி அனுப்பிச்சுடணும் எங்ககிட்ட. காஃபிர்கள் யாராச்சும் முஸ்லீம் ஆகிட்டு திருப்பி அனுப்பிடணும் எங்ககிட்ட. உங்கள்ல இருந்து யாராச்சும் வந்தாங்கன்னா திருப்பி அனுப்ப மாட்டோம். இந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமான நிபந்தனைலாம் இருந்துச்சு. சஹாபாக்களுக்கும் பொறுத்துக்க முடியல. உமர் போன்ற சஹாபாக்கள் தெரியும்ல எவ்வளவு பெரிய வீரமானவங்க, சும்மா கோவம் வந்துடும் அவங்களுக்கு.
அந்த சஹாபி உமர் சொல்றாங்க, நபியே நாம இறந்து போனா நம்ம சொர்க்கத்துக்கு போக போறோம், அவங்க இறந்து போனா நரகத்துக்கு போக போறோம், உண்மைதானே? நபி சொன்னாங்க, ஆமா கண்டிப்பா, நாம சொர்க்கத்துக்கு போவோம், நரகத்துக்கு போவாங்க. நாம சத்தியத்துல கிடையாதா? ஆமா சத்தியத்தில் இஸ்லாம்ல இருக்கும். அவங்க பொய்யில கிடையாதா? அவங்க பாத்தில பொய்யில இருக்காங்க. அப்ப ஏன் நம்ம சும்மா இவ்வளவு பெரிய இழிவு அக்செப்ட் பண்ணணும்? இவ்வளவு பெரிய அசிங்கத்தை ஃபீமா நுஅத்தி தன்னியத்தை ஃபி தீனினா, இவ்வளவு பெரிய அசிங்கத்தையும் அக்செப்ட் பண்ணணும்? போர் பண்ணலாம் வாங்க. இந்த பேச்சுகள் போய்கிட்டு இருக்கு. ஒரு சஹாபி அபு ஜந்தல் ஒரு சஹாபி குதிச்சு குதிச்சு வரார். மக்கால இருந்து குதிச்ச மாதிரியே வரார். கைகள் கால்கள் கட்டப்பட்டிருக்கு, விலங்குகள் கட்டப்பட்டிருக்கு, கால்கள்ல குதிச்சே வரார். சொல்றாரு, நான் இஸ்லாம் ஏத்துக்கிட்ட நபியே, என்ன இஸ்லாம் ஏத்துக்கிட்டேன்ற அடிப்படையில வீட்டை விட்டு வெளியே விடல, நான் மக்காலேயே வீட்டிலேயே இருந்தேன். இன்னைக்கு எல்லா மக்களும் வந்துட்டாங்க ஹுதைபியாவுக்கு, எனக்கு இதான் சான்ஸ் கிடைச்சிச்சு, நான் வந்துட்டேன். மக்கால இருந்து வெறும் குதிச்சு குதிச்சியே வந்தாங்க. நம்மால ஒரு இடத்துல குதிக்க முடியாது 2 நிமிஷம். அவங்க அங்கிருந்து குதிச்சு குதிச்சியே வந்தாங்க ஹுதைபியா வரைக்கும், உயிருக்காக வேண்டி. சுப்ஹானல்லாஹ். நபி இருக்காங்க, காஃபிர்கள் இருக்காங்க. இந்த அபூ ஜந்தலுடைய தகப்பன் தான் சுஹைல். அவர் இந்த 3 பேர் ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, சுஹைல் பின் அமர், அந்த அபூ ஜந்தலுடைய தகப்பன் சுஹைல். அவர் என்ன சொல்லுவாரு, நபியே இந்த அபூ ஜந்தலை என் மகனை என்கிட்ட அனுப்புங்க. நபி சொல்லுவாங்க, இன்னும் சைன் பண்ணலையே, நான் இப்ப அழைச்சிக்கிறேன், சைன் பண்ணதுக்கு அப்புறம் வந்தா அனுப்பிடுறோம் யாராச்சும். இல்ல, நீங்க இப்ப அனுப்புங்க, இல்லைன்னா போர் பண்ணிக்கலாம். நபி சொன்னாங்க, போருக்கு நான் ஒரு காலம் ஒத்துக்க மாட்டேன். அப்ப இது இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அபூ ஜந்தலுக்கு எப்படி இருக்கும் மனசு? ரலியல்லாஹு அன்ஹு அங்கிருந்து குதிச்சியே வந்தவங்க, இங்கே ஒரு பக்கம் பேச்சு போய்கிட்டு இருக்கு, நபி அவங்க கிட்ட விட்டுடுற மாதிரி பேசுறாங்க. அப்ப உடனே மக்கள்கிட்ட இவங்களே அபூ ஜந்தல் சஹாபி கத்தி கத்தி பேசுறாங்க, முஸ்லிம்களே பாருங்க எப்படி இருக்க நானு, எந்த நிலைமையில கைகள் கால் கட்டப்பட்டிருக்கு, நீங்க பாத்தீங்க தானே, குதிச்சு குதிச்சே வந்த இவ்வளவு தூரம், மறுபடியும் அவங்க கிட்ட கொடுக்க போறீங்களா? இந்த பக்கம் அவங்க அப்பா சுஹைல் சொல்றாரு, இப்ப நீங்க என்கிட்ட அனுப்புங்க, இல்லைன்னா போர் பண்ணிக்கலாம், சைன் நாங்க பண்ண மாட்டோம். நபி வேற வழி இல்லாம, இங்க நான் போர் பண்ண மாட்டேன், சண்டை போட மாட்டேன். பிறகு அந்த அபூ ஜந்தல் சஹாபியை பார்த்து சொன்னாங்க, இஸ்பிர் வஹ்தஸிப், பொறுமையா இருங்க, அல்லாஹ்வுடைய கூலி எதிர்பார்த்துருங்க, அல்லாஹ் தஆலா கண்டிப்பா உங்களுக்கு ஃபரஜ மஹ்ரஜா, வெளியேறக்கூடிய அழகான வழி ஏற்படுத்துவான்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுத்தாங்க. மறுபடியும் காஃபிர்களுக்கு கொடுத்தாங்க. அங்கிருந்து குதிச்சு குதிச்சு கஷ்டப்பட்டு வந்த அவங்களுக்கு அங்கேயே கொடுத்தாங்க. மறுபடியும் போங்க, அவங்க கூட வாழுங்க, உங்களுக்கு அல்லாஹ் சிறந்த எதிர்காலத்தை கொடுப்பான். அந்த அபூ ஜந்தலுடைய தகப்பன் தான் இந்த சுஹைல் பின் அமர். இவங்க அப்ப காஃபிரா இருந்தாங்க, பிற்காலத்துல இஸ்லாம அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எப்ப? மக்காவுடைய வெற்றி அடையும் பொழுது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு நபரை பத்தி பார்த்திருந்தோம், சஃப்வான் பின் உமையா. இந்த சஃப்வான் பத்தி பார்க்கும் பொழுதும் இவங்களும் மக்காவுடைய வெற்றி அடையும் பொழுது இஸ்லாம் ஏத்துக்கிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதே போல குறைஷிகளுடைய தலைவராக இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா யர்முக் போர்ல இஸ்லாம் கண்ட பெரிய போர்கள்ல ஒன்று யர்முக்னு சொல்லக்கூடிய போர். அந்த யர்முக்குடைய போர்ல தலைவராக வகுத்தாங்க முஸ்லிம்களுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இவருமே இஸ்லாம் ஏத்துக்கிட்டாங்க பிற்காலத்துல. 3வது ஹாரிஸ் பின் ஹிஷாம். ஹாரிஸ் பின் ஹிஷாம் யார் அப்படின்னா, அபூ ஜஹலுடைய சகோதரன், காலித் பின் வலீதுடைய அந்த கசின்ஸ்ல வருவாங்க. இவங்களும் பெரிய காரியம், பெரிய விஷயங்கள் இஸ்லாத்துக்காக பண்ணாங்க. இஸ்லாம் ஏத்துக்கிட்ட பிறகு இந்த 3 நபர்களும் இஸ்லாமை ஏத்துக்கிட்டாங்க மக்கா வெற்றி அடையும் பொழுது. புரிஞ்சுக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்வா பண்ணாங்க. அல்லாஹ் நபியை தடுத்தான், நபியை சுதாரிச்சான், நபியை திருத்தினான். நபியுடைய துவாக்கள் இப்படி இருந்தும் இவங்களுடைய தௌபாக்கள் அல்லாஹ் அக்செப்ட் பண்ணா, சிறந்த சஹாபாக்களாக திகழ்ந்தாங்க. ஒட்டுமொத்த சஹாபாக்களும் இவங்களுடைய ஈமான்ல சாட்சிகள் தெரிவிச்சாங்க. இவங்க ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன் இந்த தலைப்பின் கீழ் சிறந்த சஹாபாக்களாக இவங்களும் இருக்காங்க. சில பேர் முனாஃபிக்குன்னு சொல்லுவாங்க. முனாஃபிக்குகள்ல இவங்க யாரும் கிடையாது. நமக்கு முனாஃபிக்குகளுடைய லிஸ்ட் நமக்கு தெரியாது பொதுவா. இந்த சஹாபாக்கள் முஸ்லிம்களுக்கு இவ்வளவு பெரிய, எல்லாருமே போர்களில் கலந்துகிட்டாங்க முஸ்லிம்களுக்காக. முனாஃபிக்குகளுடைய வரலாறு நமக்கு சான்றா இருக்கு. எந்த முனாஃபிக்கும் போர்ல கலந்துகிட்டது கிடையாது, பகிரங்கமாக போர்ல கலந்துகிட்டது கிடையாது. இவங்க எல்லாம் தலைவர்களாக வகித்தவங்க. அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் கடைசியாக பார்க்கும் பொழுது ஹதீஸ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்ப கட்டத்துல வஹி அனுப்பியிருந்தா, உங்களுக்கு நெருக்கமான மக்களை நீங்க எச்சரித்து அச்சமூட்டுங்க, இஸ்லாம சொல்லி கொடுங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், அன்சிர் அஷீரத்துக்கல் அக்ரபீன், உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய உறவினர்களுக்கு இஸ்லாம் பத்தின விஷயங்கள் சொல்லி கொடுங்க, அவங்களை அச்சமூட்டுங்க, இந்த அளவுக்கு சிறுக்கில் வாழக்கூடாது. அப்ப நபி என்ன பண்ணாங்க? சஃபா மலையில போய் நின்னாங்க.
சஃபா மலையில் இன்னைக்கும் போய் சஃபா மர்வா சை பண்ணுவாங்கல்ல, உம்ரா ஹஜ் பண்ணும் பொழுது அந்த சஃபா மலை மேல் நின்று எல்லா மக்களையும் ஒன்று கூட்டி நபி சொன்னாங்க, யா மஅஷர குரைஷ், குரைஷ் கூட்டமே, குரைஷ் சமூகமே, கொஞ்சம் நில்லுங்க, கேளுங்க வார்த்தைகளை சொல்லி நபி பொதுவாக இந்த குரைஷ் மக்களை முன்னோக்கி பேசினாங்க. நபி சொன்னாங்க, இஷ்தரு அன்ஃபுசக்கும், உங்களுடைய நஃப்ஸுகளை, உங்க உயிர்களை நீங்க காப்பாத்தி கொள்ளுங்கள், நரகத்தை விட்டு காப்பாத்திக்கோங்க. இதே நிலைமையில போனீங்கன்னா கண்டிப்பா சொர்க்கம் கிடைக்காது. உங்க ஷிர்க்குடைய காரணமாக நீங்க நரகத்துக்கு தான் போவீங்க. ஆக நான் உங்களை எச்சரிக்கை செய்யறேன், அச்சமூட்டுறேன், நீங்களே நரகத்துல இருந்து காப்பாத்திக்கோங்க. இஸ்லாம் பக்கம் திரும்பி வாங்க, தௌஹீதின் பக்கம் திரும்பி வாங்க, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி வாங்க. அழைப்பு கொடுக்குறாங்க. பிறகு சொன்னாங்க, லா உகனி அன்கும் மினல்லாஹி ஷைஆ, நான் உங்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து எந்த வகையிலும் உதவி செஞ்சிட முடியாது. நான் உங்களுக்கு அல்லாஹ்வை விட்டு எப்பவுமே காப்பாத்துறதுக்கு சக்தி பெற மாட்டேன், நான் உங்களை காப்பாற்ற முடியாது. இது நபி பொதுவாக சொல்லிட்டாங்க. பிறகு இங்கே தனித்தனியா பெயர்களை சொல்லி சொல்றாங்க. முதல்ல நின்றாங்க, குறைஷியர்களே எல்லாரையும் பார்த்து சொன்னாங்க. சொல்லி முடிச்ச பிறகு அதே நியூஸ் தான் மறுபடியும் தனித்தனி கூட்டத்துடைய பெயரை சொல்லி சொன்னாங்க. அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அப்பாஸே. அப்பாஸ் யார்? நபிக்கு நபியுடைய சித்தப்பால வருவாங்க ரலியல்லாஹு அன்ஹு. நபி சொன்னாங்க, அப்பாஸ், அப்ப அவங்க காஃபிரா இருந்தாங்க. நபி சொன்னாங்க, அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்பாஸே, லா உக்னி அன்க மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ் கிட்ட இருந்து உங்களை என்னால எதுவுமே செஞ்சு காப்பாற்ற முடியாது. ஷைஅன், எந்த ஒரு சின்ன விஷயமும் நீங்க காப்பாற்றப்படுறதுக்கு என்னால் செய்ய முடியாது. பிறகு சொன்னாங்க, யா சஃபியா. சஃபியா யாரு தெரியுமா? சஃபியா, சஃபியா அம்மத்து ரசூலில்லா, நபியுடைய இல்ல அத்தைகள் சொல்லுவோம்ல, அந்த ரேஞ்சில் வருவாங்க. சஃபியா நபியுடைய அந்த சொந்தம். அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்க, சஃபியாவே, நீங்களும் புரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ் கிட்ட இருந்து என்னால உங்களுக்கு எந்த ஒரு சின்ன உதவியும் பண்ணி காப்பாற்ற முடியாது, எனக்கு சக்தி கிடையாது. நபி பிறகு கடைசியா சொன்னாங்க, யா ஃபாத்திமா பின்த் முஹம்மத், முஹம்மதுடைய மகளான ஃபாத்திமாவே. புரியுதா இந்த தொடர்? நபி சொன்னாங்க, எல்லா மக்களையும் கூப்பிட்டு சொன்னாங்க. அங்கிருந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற மக்களை தனித்தனியா கூப்பிட்டு பேசினாங்க. கடைசியா வந்தாங்க தன்னுடைய செல்ல பிள்ளையான மகளான ஃபாத்திமா கிட்ட ரலியல்லாஹு அன்ஹா. கூப்பிட்டு சொன்னாங்க, ஃபாத்திமாவே, சலீனி மிம்மாலி, ஒரு தகப்பனாக என்னுடைய சொத்துல இருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. இங்க நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நீ கேட்கிறத கொடுக்க முயல்வேன். என்ன வேணுமோ கேளுங்க. லா உகனி அன்கி மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ் கிட்ட இருந்து உங்களை என்னால காப்பாற்ற முடியாது, எதுவுமே பண்ணி, ஷைஅன், எதையும் பண்ணி என்னால உங்களை காப்பாற்ற முடியாது. யாரு சொல்றா? ரசூலுல்லாஹ். யாரு கிட்ட? ஃபாத்திமா கிட்ட. ஒரு நபிக்கு தன்னுடைய உம்மத்தின் முக்கியமானவங்களும் கூட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்கள என்ன சொல்லுவாங்க? சொர்க்கத்துடைய பெண்களின் தலைவர் சொல்லுவாங்க, சொர்க்கத்துடைய தலைவின்னு சொல்லுவாங்க, ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப இவங்க இருக்காங்க, நபியாக பார்த்தாலும் பெண்களின் தலைவியா இருக்காங்க, ரொம்ப நெருக்கமானவங்க. தகப்பனாக பார்த்தாலும் மீதம் இருக்கிற ஒரே பிள்ளை, பெண் பிள்ளை, அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது. இங்க நபி அவங்களுக்கு சொல்றாங்க, என்னால உங்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செஞ்சிட முடியாது, அல்லாஹ் கிட்ட இருந்து பாதுகாக்கிற மாதிரி எதையும் பண்ணிட முடியாது. ஆக என்ன வேணும் உலகத்திலே கேளுங்க. இந்த ஹதீஸையும் கொண்டு வராங்க. அப்படின்னா இன்னைக்கு போய் நிக்கிறாங்கல்ல கபர்கள்ல, தர்காக்கள்ல, அங்க இங்க போயிட்டு என்ன பண்றாங்க, என்ன கேட்கிறாங்க? அதிகமான மக்கள் தேவைகளை கேட்பாங்க. இன்னும் ஒரு சில மக்கள் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் என்னுடைய தேவைகள் எதையும் கேட்கல, என்கிட்ட அமல்கள் கிடையாது. இவங்க அமல்களை மட்டுமே செஞ்சு வாழ்ந்தவங்க, நன்மைகள் கிடையாது. இவங்க நன்மைகளுடைய மலைகள் உங்ககிட்ட இருக்கு. இவங்களை பிடிச்சுக்கிட்டே இருந்தா, இவங்க காலை கழுவிக்கிட்டே இருந்தா எப்படியாச்சும் கூட்டு போயிடுவாங்க சொர்க்கத்துக்கு. என்ன எப்படியாச்சும் என்ன சொர்க்கத்துக்கு கூட்டு இன்னைக்கு பேசுறாங்களா இல்லையா? நம்ம இந்த ஏரியால மக்கள் தெரியும், எனக்கு இந்த பட்டூர்ல ஒரு சில மக்கள் தெரியும். இதே கொள்கையில நான் சொல்லும் பொழுது எங்க சொல்லியிருக்காங்க, நான் ஒன்னும் வணங்கல, இவாதத்தெல்லாம் பண்ணல, எங்க ரெக்கமெண்ட்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லல. இவங்க நல்லா அமல் பண்ணாங்க. இவங்க சொர்க்கத்துக்கு போகும் பொழுது என்னையும் கூட்டு போயிட மாட்டாங்களா?
இந்த கொள்கை இன்னைக்கு இதுவும் இருக்குல்ல. வீட்டில் ஒரு ஆலிமை உருவாக்கிட்டா போதும் 40 பேரை கொண்டு போயிடுறாங்க சொர்க்கத்துக்கு. ஒரு ஹாஃபிஸ் உருவாக்கிட்டா போதும் 7 பேரை கொண்டு போயிடுறாங்க சொர்க்கத்துக்கு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு அந்த சிபாரிசு பண்ணக்கூடிய சக்தி கிடைக்கும். வெறும் ஹாஃபித் ஆலிம்கள்னு கிடையாது, சொர்க்கவாசிகள் எல்லாருக்குமே கிடைக்கும் ஒரு கட்டத்தில் இன்ஷா அல்லாஹ். அந்த போகக்கூடிய சொர்க்கவாசிகள் எல்லா நபர்களுக்கும் பண்ணலாம்னு கிடையாது. யாரு சிபாரிசு பண்ணணும், யாருக்கு பண்ணணும், ரெண்டுமே அல்லாஹ் நிர்ணயிப்பான். யாரு முவஹிதான வாழ்க்கையை வாழாம ஷிர்க்ல வாழ்ந்து செத்து போனாங்களோ அவங்களுக்கு யாரும் சிபாரிசு பண்ண முடியாது, நபியுமே பண்ண முடியாது. இந்த ஹாஃபிஸாரும் என்ன பண்ண போறாங்க? ஆக இவங்களை பிடிச்சா சொர்க்கத்துக்கு போயிடலாம், இவங்களை பிடிச்சா சொர்க்கத்துக்கு போயிடலாம். நீ அமல் பண்ணா சொர்க்கத்துக்கு போகலாம். அமல் மூலம் அல்லாஹ் தான் சந்தோஷம் அடைவான், சொர்க்கத்துக்கு அனுப்புவான் இன்ஷா அல்லாஹ். ஆக நபி இங்க சொன்னாங்க, நபியுடைய ஈரக்கொலை, நபியுடைய பெண், நபியுடைய செல்ல பிள்ளை, நிறைய சிறப்புகளுக்கு சொந்தக்காரங்க. சுப்ஹானல்லாஹ். அஹ்லுல் பைத்துல மிக முக்கியமான நபர்ல ஒருத்தவங்க. இவ்வளவு பெரிய சிறப்புகள் இருக்கு. நபி சொன்னாங்க, லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷைஆ. ஃபாத்திமாவே, அல்லாஹ் கிட்ட இருந்து என்னால உங்களையும் கூட காப்பாற்ற முடியாது. ஒரு நபி ஃபாத்திமாவுக்கு இப்படி சொல்றாங்க, ஒரு தகப்பன் தன் பெண்ணுக்கு இப்படி சொல்றாரு அப்படின்னா எந்த ஒரு வழி அவரை நேசிக்கக்கூடிய மனிதர்களை கூட்டு போக முடியும்? யோசிக்கணும்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கம் ரொம்ப இலகுவானது அன்பார்ந்தவர்களே, ரொம்ப இலகுவானது, ரொம்ப நேரானது. இந்த குறுக்கு வழியிலெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நபிமார்கள் கைவிட்டுருவாங்க, மக்கள் போய் நிற்பாங்க. உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும்ல மறுமை நாள் சம்பவங்களை பற்றி. ஒவ்வொரு நபிகிட்ட மக்கள் போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க, நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க. எல்லா நபியும் கைவிட்டுருவாங்க. நானும் தப்பு பண்ணியிருக்கேன், பக்கத்துல அடுத்து 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 போங்க. கடைசியில் நிற்பாங்க எங்க? நம்ம நபி கிட்ட, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபி நமக்காக போய் அல்லாஹ் கிட்ட கேட்பாங்க. எந்த நபி தன்னுடைய பெண் பிள்ளைக்கு எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களோ, எந்த நபி சஃபியாவுக்கு எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்களோ, எந்த நபி அப்பாஸுக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களோ, எந்த நபி குறைஷர்களுக்கு எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களோ, அந்த நபியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய முதல் வார்த்தை உம்மத்தி உம்மத்தி. நாம தான். நம்மளை பத்தி நபி கேட்பாங்க, யா அல்லாஹ் இவங்களை காப்பாத்திரு, இவங்களை காப்பாத்திரு, இவங்களை காப்பாத்திரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இவ்வளவு பெரிய நேரான மார்க்கம். அல்லாஹ் சொல்லிட்டு அந்த முஹம்மதுனால கூட அவங்களுடைய பொண்ணாகவே இருக்கட்டும், அவங்களே ஒன்றும் பண்ண முடியாது. நபி தெளிவா சொல்லிட்டாங்க, மன் பத்தஅ பிஹி அமலுஹு லம் யுஸ்ரி பிஹி நஸபுஹு. யாரு அமல் செய்யறதுல பொடுபோக்குத்தனம் இருப்பாங்களோ, யாரு அமல் செய்யறதுல சோம்பேறியா இருப்பாங்களோ, பொடுபோக்காக இருப்பாங்களோ, அவங்களுடைய இந்த சந்ததிகள், குடும்பங்கள், பரம்பரைகள் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறாரு. ஆக என்னுடைய அமல் எனக்கு, உங்க அமல் உங்களுக்கு. நம்ம அமல் அல்லாஹ்வுடைய திருப்தியை கொடுக்கும், அதன் மூலம் சொர்க்கத்துக்கு போகலாம் இன்ஷா அல்லாஹ். மற்றபடி எந்த ஒரு விஷயமும் நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. மற்ற யார்கிட்ட போய் நின்னாலும் நமக்கு சொர்க்கம் கிடைக்காது. ஏன் இவ்வளவு பெரிய டாபிக் பேசப்பட்டுச்சு அப்படின்னா, சின்ன விஷயம்தான். அல்லாஹ்வை தவிர யாருகிட்டையும் போய் நிக்க கூடாது. யா அல்லாஹ், எனக்கு என்ன தேவையோ நீ தெரிந்தவன், நீ அறிந்தவன். நம்முடைய மார்க்கத்தை பத்தி அல்லாஹ் கிட்ட போய் நிக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வஜ்னுபனி வபனி, என்னையும் சரி என் சந்ததிகளையும் சரி அன்னஅபுதல் அஸ்னாம், சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாத்துரு. அவ்வளவு போய் நபி சொல்லியிருக்காங்க. நாமளும் எப்ப துவா கேட்டாலும் அதிகமான துவாக்கள் எதுவும் இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில, என் வீட்டுல, என் பரம்பரையில யா அல்லாஹ் ஷிர்க சேர்த்துறாத, பிதத்துக்களை சேர்த்துறாத, இந்த குராஃபாத்துக்களை விட்டுறாத. கடைசி வரைக்கும் கியாம நாள் வரைக்கும் சிறந்த வாழ்க்கையை கூட, தௌஹீதி வாழ்க்கையை கூட. அல்லாஹ் கிட்ட கேட்கணும், அல்லாஹ் கிட்ட கேட்கணும். இப்படி அல்லாஹ்வை தவிர யாருக்கிட்ட போய் நிற்க கூடாது. எங்க போய் நின்னாலும் யார் நினைச்சாலும் நம்மளை அவங்க வெற்றி பாதை கொண்டு போய் சேர்க்க முடியாது. நபிக்கே அந்த பவர் இல்லைன்ற பொழுது வேற யாருக்கும் கண்டிப்பா இருக்காது. வீட்டில் போய் மக்களுக்கு சொல்லுங்க. எந்த மக்கள் இன்னும் இந்த தர்கா வழிபாட்டில் இன்னும் மூழ்கி கிடக்கிறாங்களோ போய் புரிய வைங்க. புரிய வைக்கிறது நம்முடைய கடமை. சில மக்கள் கடமைக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க, கடமைக்குன்னு சொல்லி கொடுக்காம நம்முடைய கடமையாக உணர்ந்து சொல்லி கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் முழு மனசாக அமல் செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த அமலுக்கான மிகப்பெரிய கூலிகளை கொடுப்பான், முடிவுகளை சிறந்த முறையில் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய முயற்சிகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலனளிக்க
வாழக்கூடிய முயற்சிகள் ஆக்குவருள்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதுவரை நம்மை வாழச் செய்வானோ அவன் ஒருவனையே அழைக்கக்கூடிய மக்களாக, அவன் ஒருவரிடம் மட்டுமே உதவிகளை கோரக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியுள்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடைசி காலம் வரையிலும் ஏகத்துவ கொள்கையை விட்டு சிறிதளவும் வழி தவறாமல் முழுக்க முழுக்க அவனை மட்டுமே சார்ந்தவர்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியுள்வானாக. எதுவரை நம்மை வாழச் செய்வானோ உண்மையான முஸ்லிமாக முஃமினாக வாழச் செய்வானாக. எப்பொழுது நம்மை அழைத்துக் கொள்வானோ உண்மையான ஈமானிய இஸ்லாமிய சிறந்த உயர்ந்த நிலையை அழைத்துக் கொள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் வஸல்லம தஸ்லீமன் கஸீரா.